श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरूत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणाकरं हनूमतिप्रीतिमुपागतः सन् द्वेधा परस्वाकृतिमादधानः குருவஞ்சனாத்ரௌ குருவாயுபுரியாம் இத்தியஸ்தி சர்வான் பரிபாலயன்னஹ. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். நம்ம மார்கபுரி குருவாயூரப்பன் சன்னதியில் குருவாயூருக்கே வெர்ச்சுவல் டூர் உங்களை எல்லாம் அழைத்து செல்லும்படியான ஒரு உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை வழங்கியமைக்காக முதல்ல இந்த சன்னதியைச் சேர்ந்த பெரியோர்களுக்கும் ஏற்பாடு செய்த ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷன், ராமானுஜ மிஷன், பூண்டி மாமா அவரை சார்ந்தோர்களுக்கும் பெருந்திரளாக கூடியிருக்கும் ஆஸ்திக அன்பர்களான உங்களுக்கும் கிருத்தஜ்ஞத்தை நமஸ்காரம் எல்லாத்தையும் தெரிவிச்சுண்டு முதல்ல 6 கேள்விகள் அடியன் கேட்க போகிறேன். அந்த 6 கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லணும்? நீங்க தான். முதல் கேள்வி, கோவிந்தன் குடிகொள்ளும் கோவில்கள் பல உண்டு. குடிகொண்ட கோவிந்தன் விளையாடும் இடம் ஏது? குருவாயூர். பகவான் கோவில் கொண்டுள்ள க்ஷேத்திரங்கள் நிறையா உண்டு. ஆனால் அந்த கோவில் கொண்டுள்ள பகவான் ஒவ்வொரு நாளும் விளையாடிண்டு லீலை பண்ணிண்டு பக்தர்களோடு பேசிண்டு உரையாடிண்டு அவளுடைய மனசை தொட்டுண்டே டச் பண்ணிண்டே விளையாடிண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுன்னா குருவாயூர். இது முதல் கேள்விக்கான பதில். 2, கண்களினால் புன்சிரிப்பால் பேசுமிடம் பல உண்டு. கண்முன்னே வாய் திறந்து பேசுகின்ற இடம் ஏது? குருவாயூர். மற்ற ஊர்லேயும் பெருமாள் பேசுவார், கண்ணால் பேசுவார், புன்னகையால் பேசுவார். ஆனால் குருவாயூரப்பன் வாய் திறந்து எத்தனை பக்தர்கள், ஒரு பூந்தானம், குரூரம்மா, நாராயண பட்டத்ரி, எத்தனை பேர்கிட்ட வாய் திறந்து பிரத்யக்ஷமாக கண்கண்ட தெய்வமாகவே பேசக்கூடிய ஒரு திருத்தலம் குருவாயூர். 3வது கேள்வி, இளைஞனாய் விளங்குகின்ற இடங்கள்தான் பல உண்டு. குழந்தையாய் கோவிந்தன் தவழ்கின்ற இடமேது? குருவாயூர். ஏன்னா எந்த கோவில் பார்த்தாலும் பகவான் ஒரு இளைஞனாக, யுவா குமாரஹா, 16 வயது இளைஞன், இளங்குமரன்னு காட்சி தருவார். ஆனால் குருவாயூருக்கு போனால் உன்னி கிருஷ்ணன்னு 1.5 அடி உயரத்தில் அப்படியே நம்மாத்து குழந்தை மாதிரி கன்னத்தை அப்படியே கிள்ளி கொஞ்சம் மாட்டோமான்னு சொல்லி அப்படி சுட்டி குழந்தையாக பகவான் காட்சி தரும் இடம் எதுன்னா குருவாயூர். 3ஆச்சா? 4வது கேள்வி, பகவானின் பேர் கொண்ட பக்தர்கள் பலருண்டு. பக்தர்தம் பேர் கொண்ட பகவானாய் யாருள்ளார்? குருவாயூரப்பன். பொதுவாக பகவான் பேரை தான் பக்தர்கள் வச்சுப்பா. இப்போ பார்த்தசாரதி, ஸ்ரீனிவாசன், ரங்கநாதன், ராமன், கிருஷ்ணன் எல்லாம் பெருமாள் பேரை நாம் வச்சுப்போம். ஆனால் அந்த குருவாயூரப்பன் ஒருத்தர் தான் பக்தர்கள் பேரை தனக்கு வச்சுட்டாராம். குருவாயூரில் குருவாயூரப்பனை 2 பேர் பிரதிஷ்டை பண்ணா. ஒருத்தர் பிருகஸ்பதி குரு, இன்னொருத்தர் வாயுதேவன் வாயு. குரு வாயு 2 பேரும் பிரதிஷ்டை பண்ணேளா, உங்கள் பேரை நான் வச்சுக்கிறேன் குருவாயூரப்பன்னு வச்சுட்டார். பக்தர்களின் பேரை தன் பேராக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமை மிக்கவன் குருவாயூரப்பன். 4ஆச்சு. 5, சிற்பிகள் வடித்து வைத்த திருமேனி பல உண்டு. திருமாலே வடித்து வைத்த திருமேனி எங்குண்டு? மற்ற ஊர்லெல்லாம் பெருமாளுடைய திருமேனியை சிற்பிகள் வடித்திருப்பார்கள், அல்லது தேவ ரிஷிகள் கூட உருவாக்கி இருக்கலாம். ஆனால் குருவாயூரில் உள்ள திருமேனிக்கு என்ன சிறப்புன்னா, அந்த திருமேனியை வடித்தவர் பெருமாளே. பெருமாளால் வடிக்கப்பட்ட பெருமாளுடைய திருமேனி எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். 6வது கேள்வி, தேவரிஷி பூசித்த திருமேனி பல உண்டு. திருமாலே பூசித்த திருமேனி எங்குண்டு? குருவாயூர். ஏன்னா அதே ஆன்சர் தான் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஆமாம், குருவாயூரப்பனுக்கு என்ன ஏற்றம்னா பெருமாளால் பூஜிக்கப்பட்ட திருமேனி. இல்லை, இன்னும் சில ஊர்கள்லையும் உண்டு. என்ன, பெருமாள் 3 அவதாரங்களில் பூஜித்த திருமேனி குருவாயூரப்பனுடைய திருமேனி. அதுவும் எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா பூர்த்தியாக நீங்கள் உபன்யாசம் கேட்கணும் இல்லையா? அதனால் இப்போ 6 கேள்வி பதிலை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கோவிந்தன் குடிகொள்ளும் கோவில்கள் பல உண்டு. குடிகொண்ட கோவிந்தன் விளையாடும் இடம் ஏது? குருவாயூர். கண்களினால் புன்சிரிப்பால் பேசுமிடம் பல உண்டு. கண்முன்னே வாய் திறந்து பேசுகின்ற இடமேது? குருவாயூர். இளைஞனாய் விளங்குகின்ற இடங்கள்தான் பல உண்டு. குழந்தையாய் கோவிந்தன் தவழ்கின்ற இடமேது? குருவாயூர். பகவானின் பேர் கொண்ட பக்தர்கள் பலருண்டு. பக்தர்தம் பேர் கொண்ட பகவானாய் யாருள்ளார்? குருவாயூரப்பன். சிற்பிகள் வடித்து வைத்த திருமேனி பல உண்டு. திருமாலே வடித்து வைத்த திருமேனி எங்குண்டு? குருவாயூர்.
குருவாயூர். தேவரிஷி பூசித்த திருமேனி பல உண்டு, திருமாலே பூசித்த திருமேனி எங்குண்டு? குருவாயூர். அந்த குருவாயூருக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, மார்கபுரி குருவாயூரப்பன் சன்னதி நியூ ஜெர்சிலேருந்து மானசீகமாக புறப்பட்டு ஒரு வெர்ச்சுவல் டூர், ஒரு வெர்ச்சுவல் தர்ஷன், அப்படியே கண்களை மூடிக்கொள்கிறோம். இங்கிருந்து புறப்பட்டு நேராக குருவாயூருக்கு போகிறோம். குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். தரிசனம் பண்ணிட்டு சரியாக 7:30 மணிக்கு இங்கே திரும்பி வர போகிறோம். இதில் ஃப்ளைட் டிலேயோ ட்ரெயின் டிலேயோ பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது வெர்ச்சுவல் டூர் தான், இதில் எந்த டிலேயும் ஆகாது. ஆகையினால எல்லாரும் தயாரா? வெர்ச்சுவல் டூருக்கு தயாரா? இப்போது நாம் அப்படியே நியூ ஜெர்சிலேருந்து மானசீகமாக புறப்படுகிறோம். நியூ ஜெர்சி ஏர்போர்ட்டை சென்று அடைகிறோம். அங்கேருந்து ஃப்ளைட் பிடிக்கிறோம். கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறோம். அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிக்கிறோம். அங்கிருந்து நேராக புறப்பட்டால் அந்த பெரிய கருடன் நமக்கு தெரிகிறார். குருவாயூரை நாம் நெருங்கிவிட்டோம். இவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணுறோமே, வழிச்சோறு ஏதாவது கையில் எடுத்துக்க வேண்டாம்? வழிச்சோறுனா தெரியுமா? கட்டுச்சோறுன்னு அந்த காலத்தில் இப்போது ஆச்சார சீலர்கள்லாம் இருக்கோம்னா, இப்போது ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம் எங்களை மாதிரி ஆசாமின்னா, சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணுன்னா கையில் ஒரு தயிர் சாதம் புளியோதரை ஏதாவது கட்டி எடுத்துப்போம். நம்ம நியூ ஜெர்சிலேருந்து குருவாயூர் வரைக்கும் போகிறோம். வழிச்சோறு என்ன எடுத்துக்கலாம்? அதுலேயும் நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் செக்இனில் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, அப்புறம் செக்யூரிட்டியில் இதெல்லாம் எடுத்துக்காதேம்பா, இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு. அதுக்கு தான் ஒரு ஸ்லோகம் இருக்குது, பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம். பகவானுடைய திருநாமம் தான் வழிச்சோரம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோன்னா கையில் வழிச்சோறுன்னு கட்டி எடுத்துக்கிறோம். இந்த ஜீவாத்மா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஆன்மீக யாத்திரைன்னு இந்த பூலோகத்திலேருந்து வைகுண்டம் பெருமாள் திருவடி நோக்கி நாம் ஒத்தொத்தரும் பயணிக்கிறோமே, அந்த ஆன்மீக யாத்திரைக்கு எது வழிச்சோறுன்னு கேட்குறான். நியூ ஜெர்சிலேருந்து நியூயார்க்குக்கு போகணும்னா கையில் ஒரு புளியோதரை கட்டி எடுத்துன்னு போயிடலாம். பூலோகத்திலேருந்து பெருமாள் திருவடி வைகுண்டத்தை நோக்கி போகிறோமே, அதுக்கு வழியில் நமக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவு எதுன்னா பகவானுடைய திருநாமம். பகவன் நாமாவை சொல்லிண்டே இருந்தா ஆன்மீக யாத்திரையில் ஆத்மா எம்பெருமான் திருவடியை நோக்கி க்ஷேமமாக பயணிக்கலாம். அந்த வைகுண்டத்துக்கு மட்டும் இல்லை, பூலோக வைகுண்டம்னு போற்றப்படக்கூடிய குருவாயூருக்கு போகிறோம்னாலும் நமக்கு வழிச்சோறாக பகவானுடைய திருநாமங்கள் இருக்குது. ஆகையினால இப்போ என்ன பண்ண போகிறோம்? வழிச்சோறு சாப்பிட்றலாமா? நாராயண 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 நாராயணன்னு வழிச்சோரை நன்றாக எடுத்துக்கொண்டு நேராக நாம் இப்போது மானசீகமாக குருவாயூரை அடைந்து விட்டோம். இந்த நாராயணான்னு அங்கே சொல்கிறாளே, அதில் ஒரு சின்ன பின்னணி, ஒரு ரகசியம் சொல்கிறேன். குருவாயூருக்கு ஆழ்வார் பாசுரங்கள் உண்டான்னு பெரிய கேள்வி இல்லை. திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு மகான், அவர் பூர்வாசிரமத்தில், அவர் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு ஆச்சாரியனாக வருவதற்கு முன்பு, சன்னியாசி ஆவதற்கு முன் பூர்வாசிரமத்தில் திருக்குடந்தை ஆண்டவன்கிட்ட ஒரு ஜட்ஜு ஒருத்தர் கேட்டாராம், இந்த குருவாயூருக்கு ஆழ்வார் பாசுரங்களே இல்லையே, இவ்வளோ அழகாக கிருஷ்ணன் எழுந்தருளி இருக்கான், ஒரு பாசுரம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னாராம். திருக்குடந்தை ஆண்டவன் உடனே என்ன பண்ணாராம், சரி வா நம்ம 2 பேரும் குருவாயூர் போவோம், கையில் ஆழ்வார் பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் புஸ்தகத்தையும் எடுத்துன்னு போவோம், கோவிலில் உட்காந்து 4000 திவ்ய பிரபந்தம் புத்தகத்தை பிரிப்போம், எந்த பாசுரம் முதல்ல வரதோ அது குருவாயூருக்குன்னு சமர்ப்பிச்சிருவோன்ட்டார். 2000 ரூபாய் போனால் குருவாயூருக்கு. குருவாயூரப்பன் முன்னாடி அமர்ந்தார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் ஸ்ரீகோஷம் புத்தகத்தை பிரித்தார்கள். ஒரு பாசுரம் வந்தது. நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 10ஆம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரம், கண்ணன் கழல் இணை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. திருக்குடந்தை ஆண்டவன் சாய்ச்சாராம், இதுதான் குருவாயூருக்கான பாசுரம்ட்டார். அவர் கேட்டார், எதை வச்சுன்னு கேட்டார். பாசுரத்தை பாரு, கண்ணன் கழலிணைன்னு இருக்கு. இங்கே கண்ணனாக உண்ணி கிருஷ்ணனாகத்தான் குருவாயூரப்பன் எழுந்தருளி இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த பதிகத்துக்கு முன்னாடி எந்த ஊரை பாடியிருக்கார் ஆழ்வார்னு பார்த்தா திருவனந்தபுரத்தை பாடியிருக்கார், அதுவும் கேரளா. இதுக்கு அடுத்தது எந்த பதிகம் பாடியிருக்காருன்னு பார்த்தா திருவாட்டாறு பாடியிருக்கார், அதுவும் கேரளா. முன்னாடியும் கேரளா, பின்னாடியும் கேரளானா நடுவில் கேரளான்னு வச்சுக்கோ. அது மட்டும் இல்லை, கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. நாராயணா நாராயணான்னு சொல்லுன்னு இருக்கார். அதான் இந்த ஊரில் நாராயணா நாராயணான்னு சொல்லின்னு இருக்கா. அதனால் ஆழ்வாரால் பாடப்பட்ட பாசுரம் குருவாயூருக்கு எதுன்னா கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. அதனால் நாராயணா நாராயண நாராயண நாராயணன்னு வழிச்சோரையும் நன்றாக சாப்பிட்டு நாம் இப்போது குருவாயூரை அடைந்து விட்டோம். இப்போ யாத்திரையின் முதல் பகுதி. எப்படி நம்முடைய மார்கபுரி குருவாயூரப்பன் சன்னதியில் வாசல்லே அந்த பெரிய கருடன் நம்மை வரவேற்கிறாரோ, அது போல் இப்போ குருவாயூருக்கு போயிட்டோம்.
மனக்கண்களை திறந்து கொள்கிறோம். பெரிய கருடன் ரெக்கைகளை விரிச்சு எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்கிறார். நாங்கள்லாம் நியூ ஜெர்சியிலேருந்து மானசீக யாத்திரையாக வந்திருக்கிறோம், வாருங்கள் என்று கருடன் ரெக்கைகளை விரித்து நம்மை ஆற தழுவி வரவேற்பது போல் வரவேற்கிறார். அந்த கருடனுக்கு பின்னாடி பார்த்தால் ஒரு ஆலமரம் இருக்கு, அதுக்கு மஞ்சுளா ஆல்னு பேரு. அந்த ஆலமரத்துக்கு கீழே பார்த்தா ஒரு கருங்கல் இருக்கு. அந்த ஆலமரத்தை அவசியம் பிரதட்சணம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி உள்ள வரலாற்றை சொல்கிறேன். அந்த ஆலமரத்துக்கு மஞ்சுளா ஆல்னு பேர். அந்த ஆலமரத்துக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, கேரளாவில் கன்னியகாபுரம்னு ஒரு ஊர். அந்த கன்னியகாபுரத்தில் மஞ்சுளான்னு ஒரு கிருஷ்ண பக்தை வாழ்ந்து வந்தாள். திடீர்னு அந்த மஞ்சுளாவோட கனவுல குருவாயூரப்பன் வேணுகோபாலனாக காட்சி தந்தானா. புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணனாக மஞ்சுளா கனவுல குருவாயூரப்பன் வந்தான். ஏய், என்ன நீ பாட்டு கன்னியகாபுரத்தில் இருக்க, நான் குருவாயூரில் இருக்கேன், ஒழுங்கா என் ஊருக்கு வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். இவ கார்த்தால எழுந்துண்டா கனவு பசுமரத்தாணி போல மனசுல பதிஞ்சிருக்கு. ஐயோ, குருவாயூரப்பனே வந்து என் ஊருக்கு வந்து கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். கிடுகிடுன்னு புறப்பட்டா, குருவாயூருக்கு வந்துட்டா. அப்புறம் தான் யோசிச்சா, கைங்கரியம் பண்ணுன்னு நானே என்ன கைங்கரியம்னு சொல்லலையே, என்ன பண்ணலான்னு யோசிச்சா, பகவானுக்கு உகந்த கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம், பூக்களை மாலையா தொடுத்து சமர்ப்பிப்பது. எத்தனையோ மகான்கள் பண்ணியிருக்கா. பெரியாழ்வார் பண்ணியிருக்கார், தொண்டரடி பொடியாழ்வார் பண்ணியிருக்கார், ஆண்டாள் நாச்சியாரை சூடி கொடுத்த சுடர்கொடிங்கிறோம், திருமலை அனந்தாழ்வான் பண்ணியிருக்கார். என் கஜேந்திரன்கிற யானை எம்பெருமானுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னு பார்க்குறோம். கிருஷ்ணாவதாரத்தில் மாலாக்காரர் புஷ்பம் சமர்ப்பிச்சார்னு பார்க்குறோம். யோசிச்சா மஞ்சுளா, நான் தினந்தோறும் பூக்களை மாலையாக தொடுத்து குருவாயூரப்பனுக்கு மாலை சமர்ப்பிக்க போகிறேன், புஷ்ப கைங்கரியம் பண்ண போகிறேன்ட்டு மஞ்சுளா குருவாயூரிலேயே தங்கி ஒவ்வொரு நாளும் குருவாயூரப்பனுக்கு மாலை நேரம் பூமாலைகள் மாலையில் மாலை மாலுக்கு சமர்ப்பிச்சுட்டே இருக்கா. ஒரு நாள் மாலை பொழுது வந்தது. மாலையை கையில் எடுத்துட்டா மஞ்சுளா மாலுக்கு சமர்ப்பிக்க போறா. திடீர்னு கடுமையான மழை. இந்த ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறான், ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸுங்கிறாளே, அப்படிப்பட்ட மழை. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதை சார்ங்கம் உதைத்த சரமழை போல் மழை அடிச்சு பெய்யுது. இந்த மஞ்சுளா பார்த்தா இந்த மழையில் எப்படி போகிறது, ஒரு ஆலமரத்தடியில் வந்து ஒதுங்கினாலாம். எந்த ஆலமரம், நாம் இப்போ மானசீகமாக எந்த ஆலமரத்தடியில் நின்றுருக்கோமோ அதே ஆலமரத்தடியில் மழைக்காக கையில் மாலையோடு மஞ்சுளா ஒதுங்குறா. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மழை பெஞ்சுது. அப்புறம் தான் விட்டுது. அதுக்கப்புறம் கையில் மாலையை எடுத்துட்டு குடு 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 குடுன்னு கோவிலுக்கு ஓடுறா. பார்த்தா நம்பூதிரி நட சாத்திட்டு வெளியில் வந்துட்டார். இந்த மஞ்சுளா நம்பூதிரிகிட்ட போய் சொன்னாலாம், மாலையோடு வந்திருக்கேன், குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கணும். இல்லைம்மா, நட சாத்தியாச்சு, நாளைக்கு வந்து சமர்ப்பிச்சுக்கலான்ட்டு அவர் போயிட்டார். ஆனால் இந்த மஞ்சுளா உடைந்து போனாள், நொறுங்கி போனாள். ஐயோ, குருவாயூரப்பன் என்னை கூப்பிட்டு கைங்கரியம் பண்ண சொன்னான். அதாவது நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, கோவிலுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு நானாக கொண்டு பண்ணம்பாருன்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. பகவானுக்கு பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்கா, நம்மளை அவன் செலக்ட் பண்ணது நம்முடைய பாக்கியம். நீ இல்லைன்னா இன்னொருத்தனை அவன் போயிடுவான். அந்த மஞ்சுளா சொன்னா, என் கனவுல வந்தான், கனவுல வந்து அவன் திருவாயால் எனக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணுன்னு கேட்டான். அவன் கேட்டு நான் இத்தனை நாள் புஷ்பம் சமர்ப்பிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் இதை சமர்ப்பிக்கலைன்னா இது வாழ்நாள் கிடையாது, வீழ்நாள்னா. என்னைக்கு நாம் பகவானை சிந்திக்காமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணாமல் வாழ்ந்தோமோ அது ஒரு வாழ்நாள் கிடையாது, வீழ்நாள். ஐயோ, இன்னைக்கு கைங்கரியம் பண்ண முடியாமல் போச்சே. கண் படைத்த பையன் அவன் திருமேனியை சேவிப்பது, காது படைத்த பையன் அவன் புகழை கேட்பது, தலை படைத்த பையன் அவனை விழுந்து வணங்குவது, கைப்படைத்த பையன் அவனுக்கு மாலை சமர்ப்பிப்பது, நெஞ்சம் இருப்பதன் பையன் அவனை சிந்திப்பது, கால்கள் இருக்கும் பையன் அவன் சந்நிதி நோக்கி செல்வது, உடல் இருக்கும் பையன் அவனுக்காக ஓடி ஓடி உழைப்பது, நாப்படைத்த பையன் அவன் நாமங்களை பாடுவது, மூக்கு படைத்த பையன் அவன் திருவடி துளசியை மோந்து பார்ப்பது, ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணிர்த்வந்த்வ சமர்ச்சய அச்சுதகதாக ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேர்கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்தபாத துளசீம் மூர்தன் நமாதோக்ஷஜம். ஐயோ, இழந்தேனே, கைங்கரியத்தை விட்டுட்டேனே. ஒரு நாள் கைங்கரியம் விட்டேன்னா நான் வாழ்வதிலேயே அர்த்தம் இல்லைன்னு முடிவெடுக்கிற மஞ்சுளா பழையபடி அதே ஆலமரத்தடிக்கு வந்தாலாம். கீழே ஒரு கருங்கல் இருக்கு. இந்த கருங்கல்ல தலையை மோதி உயிரையே விட்டுடுறேன்னு முடிவெடுத்துட்டா. என்னப்பா இது, ஒரு நாள் மாலை சமர்ப்பிக்கலைன்னா உயிரை விடுவாளான்னா உயர்ந்த பக்தர்களின் இயல்பு தான். கைங்கரியம் பண்ணாத வாழ்க்கையே வேண்டான்னு நினைப்பா. இந்த கஜேந்திர மோட்சம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு குளத்தில் இறங்கிட்டு பெருமாளுக்குன்னு தாமரையை பறிச்சுது. முதல்ல யானையோட காலை பிடிச்சிடுத்து. யானை பெருமாள்கிட்ட என்னை காப்பாத்துன்னு கூப்பிட்டுதே. அந்த யானை பெருமாளை கூப்பிட்டது எதுக்குன்னா என் உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக இல்லை. உயிர் போனா மோட்சம்னு யானைக்கு தெரியும். பெருமாளே, உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு தாமரையை பறிச்சுட்டேன், இந்த புஷ்ப கைங்கரியம் நிறைவேறாமல் போயிடுமோ, இந்த முதலை கடிச்சு நான் இறந்து போயிட்டேன்னா பறிச்ச பூவை பெருமாள் திருவடியில் சேர்க்க முடியாமல் போயிடுமே, அந்த கைங்கரியம் நிறைவேறாமல் போனால் நான் வாழ்வதற்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுமே, அதனால வான்னு யானை கூப்பிட்டுது. அந்த கஜேந்திரனுக்கு இருந்த அதே பக்தி மஞ்சுளாவுக்கும்.
எனக்கு உயிரே வேண்டான்னு அந்த கருங்கல்லில் தலையை மோத போனான். நில் அப்படின்னு ஒரு சத்தம். யாரு? பூந்தானம். பூந்தானம்னு பெரிய பக்தர். அவர் குருவாயூரப்பனுடைய நேராக பேசக்கூடியவர். அந்த பூந்தானத்தோட பக்தியை குருவாயூரப்பனே பலகால் கொண்டாடி இருக்கான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த பூந்தானம் குருவாயூரப்பனை பற்றி ஸ்தோத்திரங்கள் சிலது சான்ஸ்கிரிட்டில் எழுதினாராம். அதை நாராயண பட்டத்ரி பார்த்தார். பட்டத்ரி சான்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர். அவர் பூந்தானத்தோட ஸ்தோத்திரங்களை பார்த்துட்டு இதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது, சான்ஸ்கிரிட் விபக்தியே சரியில்லைன்ட்டார். விபக்தினா வேற்றுமை உருபு. ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் ஐயால் கூ இன்னது கண். அந்த விபக்தியெல்லாம் ஒன்றும் சரியில்லை, தப்பாக இருக்குன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாராம். அன்னைக்கு பட்டத்ரி கனவுல குருவாயூரப்பன் காட்சி கொடுத்தான். எதுக்கு பூந்தானத்தோட ஸ்லோகம்லாம் தப்புன்னு சொன்னேன்னு கேட்டான். இல்லை விபக்தி தப்பாக இருக்கேன்னு சொன்னேன். குருவாயூரப்பன் சொன்னான், நான் ஸ்தோத்திரத்தில் விபக்தியை பார்க்க மாட்டேன், பக்தியை தான் பார்ப்பேன். அவன் பக்தியோடு எழுதியிருக்கான், நீ எப்படி தப்புன்னு சொன்னேன் என்று குருவாயூரப்பனால் அங்கீகரிக்கப்பட்டவர் பூந்தானம். இன்னும் சொல்லணும்னா நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு பாட்டு, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணாகரே, அதை இயற்றியவர் பூந்தானம். அந்த பூந்தானம் தான் நில்லுன்னார். திரும்பினா மஞ்சுளா, ஏம்மா உயிரை விடுற, எதுக்கு தலையை போய் இந்த கல்லில் மோதிக்க பார்க்குற அப்படின்னு கேட்டார். அப்போ அவள் சொன்னாலாம், ஒரு மாலை எடுத்துன்னு வந்தேன், குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நட சாத்திடுத்து, மழை குறுக்க வந்து இப்படி விளையாடி எடுத்து, அவன் வாய் திறந்து கைங்கரியம் பண்ணுன்னு கேட்டான். அதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஒரு நாள் அந்த கைங்கரியம் கிடைக்காம போயிடுத்தே, அதனால இது இல்லாமல் நான் ஏன் வாழணும்? இந்த உடல் படைத்தது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணேன், அது பண்ணலைன்னா இந்த உடலை அவன்கிட்டயே அர்ப்பணிச்சுடலாம், அதனால இதில் மோதிக்க போகிறேன்னா. ஒரு நிமிஷமா பூந்தான் அழகாக சொன்னார், உன்னோட பக்தியை நான் உண்மையிலேயே மெச்சுக்கிறேன், ஆனால் நீ உயிரை விடணும் தேவையில்லை. இப்போ உனக்கு மாலையை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கணும், அதானே ஆசை. குருவாயூரப்பன் கோவிலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கானா? தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான். ஏன் நீ எந்த கருங்கல்லில் மோதி உயிரை விடணும்னு நினச்சியோ அந்த கருங்கல்ல குருவாயூரப்பன் இருக்கானா இல்லையான்னார். இருக்கானேன்னா மஞ்சுளா, நான் சொல்கிறேன், உன் மாலையை இந்த கருங்கல்லுக்கு சாத்திவிடுன்னார். இல்லை குருவாயூரப்பன், நான் சொல்கிறத கேளு, இந்த மாலையை கருங்கல்லுக்கு போடு. சரின்ட்டு அந்த கருங்கல்லுக்கு மாலையை போட்டா. திருப்தியாக போயிட்டு வான்னார். அவளும் திரும்பி போயிட்டா. அன்றைய இரவு பொழுது கழிந்தது. அடுத்த நாள் காலை 3 மணி விஸ்வரூப தரிசனத்துக்காக நம்பூதிரி வந்து குருவாயூரப்பன் சன்னதியை திறக்கிறார். விஸ்வரூப தரிசனம் ஆறுது. நிர்மால்யம்னு முந்தின நாள் மாலைகளை எல்லாம் களையணும். நம்பூதிரி வந்து முந்தின நாள் மாலையெல்லாம் களைஞ்சா ஒரு மாலை மட்டும் வரமாட்டேங்கிறது. இழுத்து இழுத்து பார்க்குறாரு, அந்த மாலை வரமாட்டேங்கிறது. நம்பூதிரி, என்னடா இது, என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம், இந்த மாலையை மட்டும் கயட்டவே முடியலையே, எல்லாம் ட்ரை பண்ணிட்டார், என்ன பண்ணாலும் முடியலை. பூந்தானம் கரெக்டாக விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்துட்டார். நம்பூதிரிட்ட கேட்டாராம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னார். இல்லை, எல்லா நிர்மால்ய மாலையும் கட்டிட்டேன், இந்த ஒரு மாலை மட்டும் இழுத்தா வரவே மாட்டேங்கிறது, களையவே முடியல. பூந்தானம் சொன்னாராம், அது மஞ்சுளா மாலை வராதுன்னார். மஞ்சுளா மாலைன்னா வராதா, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்போது பூந்தானம் சொன்னாராம் நம்பூதிரிட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படியே போனால் ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்தடியில் ஒரு கருங்கல் இருக்கும், அந்த கருங்கல்லுக்கு மேலே ஒரு மாலை இருக்கும், அந்த மாலையை எடுங்கோ, இந்த மாலை கீழே விழுன்னார். நம்பூதிரி கேட்டார், இது என்ன கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்னு இந்த நகைச்சுவை மாதிரி இருக்குது. இவர் திருமேனியில் மாலையை எடுக்க முடியலன்னா அங்கே ஆலமரத்தடியில் கருங்கல் மேலே ஒரு மாலை இருக்குது, அதை எடுத்தால் இது நான் சொன்னதை செய்யினார் பூந்தானம். அதே மாதிரி அர்ச்சகராகிய நம்பூதிரி போனார். ஆலமரத்தடியில் கருங்கல்ல மாலை இருக்குது, அந்த மாலையை எடுத்தார். பொத்துன்னு இந்த மாலை விழுந்துதான். இப்போ நம்பூதிரி திரும்பி வந்து பார்க்குறார், இங்கே மாலையை காணோம். எப்படி பூந்தானம்னு கேட்டார். அப்போ பூந்தானம் நம்பூதிரிட்ட சொன்னாராம், மஞ்சுளான்னு ஒரு பெண் பக்தியோடு கருங்கல்லில் அந்த மாலையை போட்டா, கருங்கல்லில் போட்ட மாலையை தன் கழுத்தில் போட்ட மாலையாக கருதி குருவாயூரப்பன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அந்த ஆலமரம் தான் இன்று வரை அவள் பேரில் மஞ்சுளா ஆல் என்றே அழைக்கப்படுகிறது. இது நமக்கு உணர்த்துற விஷயம் என்னென்னா, நம்ம நேராக தான் போய் மாலை சமர்ப்பிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நேரில் போக முடியலையா, இங்கே இருந்தபடி மானசீகமாக மாலையை சமர்ப்பித்தாலும் அதை தன் கழுத்தில் போடப்பட்ட மாலையாக குருவாயூரப்பன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு இது ஒரு சான்று. அதுபோலத்தான் நம்ம நேராக குருவாயூர் போகாட்டாலும் இங்கே இருந்தபடி மார்கபுரி குருவாயூரப்பன் சன்னதியிலேருந்து வெர்ச்சுவல் குருவாயூர் யாத்திரைன்னு நாம் அனுபவிச்சாலும் கூட, குருவாயூருக்கு நேர யாத்திரை வந்தால் என்ன அனுகிரகம் பண்ணுவானோ அதை வெர்ச்சுவல் யாத்திரைக்கு பண்ணுவான். டெலிபதி அனுகிரகம் மாதிரி இங்கே போட்ட மாலையை தன் கழுத்தில் போட்டதாக ஏற்றுக்கொண்டான். வெர்ச்சுவலாக நாம் அனுபவிக்கும் யாத்திரையை தன்னை குறித்து வந்த யாத்திரையாக ஏற்றுக்கொள்வான். இதுதான் குருவாயூரப்பனுடைய கருணை. இப்படிப்பட்ட அந்த ஆலமரம், இந்த சரித்திரத்தை நன்னா மனசில் நினச்சிக்கிறோம், கீழே அந்த கருங்கல்ல சேவிச்சுக்கிறோம். நாமும் நம்முடைய ஆத்மாவையே ஒரு மாலையாக அந்த கல்லிலே சமர்ப்பித்துக் கொள்கிறோம். சமர்ப்பிச்சுட்டு அது அப்படியே ஒரு பிரதட்சணம். இதான் குருவாயூர் யாத்திரையின் முதல் அங்கம்.
அந்த பெரிய கருடன், பின்னாடி உள்ள கருங்கல்லோடு கூடிய ஆலமரம், அதை நாம் அப்படியே பிரதட்சணம் வருகிறோம். பிரதட்சணம் வந்துட்டு அப்படியே வந்தால் குருவாயூரின் பொய்கை, நாராயண சரஸ். அந்த நாராயண சரஸில் குளிர குடைந்து நீராடுகிறோம். இறங்கி நீராடிட்டு நெத்திக்கிட்டு முக்கியமாக பாரம்பரிய ஆடைகள் அணிந்து கொள்கிறோம். அது கேரளாவில் வழக்கம் வச்சுருக்கா. நம்ம ட்ரெடிஷ்னல் அட்டையரோடு உள்ளே வந்தால் தான் கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவா. அதனால் பாரம்பரிய ஆடைகளுக்கு மாறிக்கொள்கிறோம். அப்புறம் முக்கியமாக செல்ஃபோனை சைலண்ட்லேயோ, ஃப்ளைட் மோட்லேயோ, சுவிட்ச் ஆஃப் மோட்லேயோ நம்ம போட்டுடுறோம். ஏன்னா கோவிலுக்குள்ளே செல்ஃபோன் அலோவ் பண்ண மாட்டா. அது டைரக்ட் யாத்திரையாக இருந்தாலும் சரி, வர்ச்சுவல் யாத்திரையாக இருந்தாலும் சரி, அதையும் சைலண்ட்டில் போட்டுட்டு இப்போது நேராக நாம் குருவாயூரப்பனுடைய திருக்கோவிலை நோக்கி செல்கிறோம். ஆலமர பிரதட்சணாச்சு, நாராயண சரஸ் ஸ்நானம் ஆயிடுத்து, இப்போ கோவில் வாசலுக்கு வருகிறோம். கோவில் வாசலுக்கு வந்தால் அங்கே சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸ் இருக்கும், ஒரு திண்ணை. அந்த சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸ் திண்ணைக்கு மேலே பார்த்தா கொம்பு முளைச்ச 2 தேங்காயை கட்டி தொங்க விட்டுருப்பா. அது அந்த காலத்தில் வெளியிலேயே தொங்க விட்டுருந்தா, இப்போ செக்யூரிட்டி ரீசனுக்காக உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அடுத்தது யாத்திரையின் 2வது அங்கம், கொம்பு முளைச்ச தேங்காயை கைகூப்பி வணங்கிக் கொள்கிறோம். அது என்ன கொம்பு முளைச்ச தேங்காய்? அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, திருச்சூரில் வாழ்ந்த ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணார், ஒரு 10 தென்னை மரம் நட்டார். தென்னை மரம் நட்டுட்டு குருவாயூரப்பன்ட்ட வேண்டிட்டாராம், குருவாயூரப்பா 10 தென்னை மரம் நட்டிருக்கேன், முதல் விளைச்சல் நிறையா தேங்காய் காய்க்கணும், காய்ச்சதுன்னா முதல் விளைச்சலில் எவ்வளோ தேங்காய் காய்க்கிறதோ மொத்தமாக உன் கோவில்லையே சமர்ப்பிச்சுடுறேன்ட்டார். குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணால் கிட்டுன்னு ஒரு 50-60 தேங்காய் காய்ச்சிருத்து. எல்லாத்தையும் மூட்டை கட்டின்றார். நம்ம குருவாயூரப்பனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி சாக்கு மூட்டையில் அத்தனை தேங்காயும் எடுத்துக்கொண்டு செல்கிறார் அந்த பக்தர் திருச்சூர்லேருந்து குருவாயூர். வழியில் பார்த்தா ஒரு சில திருடர்கள் அவரை வழிமறிச்சாலாம். இவா எங்கே போகிறேன்னு கேட்டா. குருவாயூர் போகிறேன். பெரிய மூட்டையோடு வந்திருக்கே. பரவாயில்ல, மூட்டையை என்ன வச்சுருக்கேன்னார். அவர் சொன்னார், என்கிட்ட பொண்ணோ பொருளோ ஒன்றும் கிடையாது, இருந்து 10 தென்னை மரம் தான் நட்டேன், தேங்காய் காய்ச்சுது, இதை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கலான்னு கொண்டு போகிறேன். ஓ, தேங்காய் இருக்கா? அப்போ தேங்காய் எங்கள்கிட்ட கொடுன்னா. ஐயோ, இது உங்களுக்கு கொடுக்க முடியாது, இது குருவாயூரப்பன் தேங்காய், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அவள் சொன்னா, வேறு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எந்த தேங்காயாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட பொண்ணு கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, என்ன கிடைக்கும்னு பார்த்தேன், எதுவும் கிடைக்கலன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம், தேங்காயாவது கிடைச்சதோ இல்லையோ கொடுத்து தான் ஆகணும்னா. அவர் சொன்னார், பாருங்க, சாதாரண என்னோட தேங்காய்னா கூட கொடுத்துருவேன், இது குருவாயூரப்பன் தேங்காய், இதை எப்படி கொடுக்க முடியும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இப்போது அங்கேயே குசுன்னு பேசிகிட்டே இருந்தால் புரியாது இல்லையா, நம்ம என்ன நீங்கள் கவனிச்சாதான் புரியும். அந்த மாதிரி நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது குருவாயூரப்புக்குன்னு உள்ள தேங்காய். அவன் உடனே கேட்டான், அப்படியா, குருவாயூரப்பன் தேங்காய்னா என்ன கொம்பா முளைச்சிருக்கு, பார் கத்தியை காட்டி மிரட்டுறோம், ஒழுங்காக தேங்காயை கொடுன்னா கொடு, குருவாயூரப்பன் தேங்காய்னா என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னா. பிரித்து காமிச்சா 60 தேங்காய்க்கும் கொம்பே முளைச்சிருந்துதான். தேங்காய்க்கு எங்கேயாவது கொம்பு முளைக்குமான்னா, குருவாயூரப்பன் என்ன சொல்கிறான், சாத்தியமில்லாத விஷயமா இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்தால் நான் அதை சாத்தியப்படுத்தி காட்டுவேன். என்ன கேட்டால் கிண்டல் தானே பண்ண, குருவாயூரப்பன் தேங்காய்னா கொம்பு முளைக்குமா? கொம்பு முளைச்சுது. அசந்து போயிட்டான் திருடன். ஐயா க்ஷமிச்சுக்கோங்க, எடுத்துன்னு போங்கன்ட்டான். அத்தனை தேங்காயும் கொண்டு வந்து குருவாயூரப்பனுக்கு கொம்பு முளைச்ச தேங்காயாக சமர்ப்பிச்சாராம். அதுக்கு சான்றா பல ஆண்டுகளாக அந்த கொம்பு முளைச்ச தேங்காயில் 2 மட்டும் அவள் ப்ரிசர்வ் பண்ணி சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸ்க்கு மேலே தொங்க விட்டுருந்தா. இப்போ கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசனுக்காக உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். எதுக்கு அதை நோக்கி கை கூப்பணும்னு சொல்கிறோன்னா, தேங்காய்க்கு கொம்பு முளைப்பதுங்கிறது பொதுவாக லோகத்தில் சாத்தியம் இல்லை. ஆனால் பகவான் நினச்சா அது சாத்தியம்னா குருவாயூரப்பன் உணர்த்துறான், துபார் உலகத்தில் ஏதோ சாத்தியம் இல்லைங்கிறதுக்காக நீ உன்னோட கான்ஃபிடென்ஸை இழந்துடாத, என் மீது நம்பிக்கை வை, அசாத்தியமானதை கூட நான் சாதிச்சு காட்டுறேங்கிறான். நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த காலத்தில் ப்ரேயருங்கிற ஒரு நல்ல பழக்கம் குறைஞ்சி போயிடுது. எந்த ஒரு கஷ்டம்னாலும் அந்த காலத்தில் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான், நடக்கும், நம்புவான், நமக்கும் நல்லது நடக்கும். இந்த காலத்தில் இந்த ப்ரேயருங்கிற ஹேபிட்டே இல்லாதனால ஒரு சின்ன ஏமாற்றம் வந்தால் ஐயோ வாழ்க்கையே போச்சேன்னு ஏதேதோ தப்பான தேவையில்லாத முடிவெல்லாம் எடுக்கிறா. காரணம் என்னென்னா, இந்த ப்ரேயருங்கிற ஹேபிட் இல்லை. பகவான் மீது நம்பிக்கை வைப்போம், சாத்தியமே இல்லைனாலும் அவன் சாதிச்சு கொடுப்பான். அவன் மேலே நம்பிக்கை வச்சா பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வான்னா. அவன் அருள் இருந்தால் எதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறோமோ அதையும் சாத்தியமாக ஆக்கி கொடுப்பான். கொம்பு முளைச்ச தேங்காயை வணங்கிக் கொள்கிறோம். வணங்கிக் கொண்டு அப்படியே கிழக்கு வாசல் வழியாக குருவாயூர் கோவிலுக்குள்ளே நாம் இப்போது நுழைகிறோம். கிழக்கு வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சா தங்க துவஜஸ்தம்பம் இருக்குது, தீபஸ்தம்பம் இருக்குது. அந்த இடத்துல எம்பெருமான் குருவாயூரப்பன் திருவடிகளே தஞ்சம்னு துவஜஸ்தம்பத்துக்கு கீழே விழுந்து சேவிச்சுட்டு மேற்கொண்டு அப்படியே உள்ளே சென்றால் யாத்திரையின் 3வது அங்கம் குந்துமணி உருளி. நம்ம சன்னதியிலையும் இருக்குது அந்த குந்துமணி வச்சிருக்கா பாருங்க. உருளின்னு ஒரு பாத்திரம்,
அந்த பாத்திரம் நிறைய குந்துமணி உருளி இருக்கும், குந்துமணிகள்லாம் போட்டு வச்சுருப்பா. பக்தர்கள் வரவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, இப்போ கோவிலுக்குள்ளே அந்த கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்ததும் குந்துமணி உருளியில் காசு போடுறவா போடுவா. அந்த குந்துமணிகளை கைகளால் இப்படியே 9 முறை அலைவார்கள். அளப்பறதுன்னு சொல்கிறோம் பாருங்க, நல்ல தமிழில் அலைதல்னு சொல்லுவா. 9 முறை இப்படி அலைவாளாம். எதுக்குன்னா, நம்ம மனசில் என்ன பிரார்த்தனை இருந்தாலும், நம்ம நேராக யாத்திரை போகிறோமோ வெர்ச்சுவல் யாத்திரை போகிறோமோ, நம்ம குருவாயூரப்பன்ட்ட ஏதோ ஒரு பிரார்த்தனையை மனசில் வச்சுன்னு வந்திருப்போம். என்ன பிரார்த்தனையோ எல்லாரும் இப்போது ஒரு 2 நிமிடங்கள் அந்த பிரார்த்தனையை குருவாயூரப்பன் மீது அப்படியே விண்ணப்பம் பண்ணிட்டு மானசீகமாக குந்துமணிகளை 9 முறை அழைகிறோம். 9 முறை அந்த பிரார்த்தனையை மனசில் வச்சுட்டே நாம் அழைஞ்சோன்னா, என்ன பிரார்த்தனையோடு அவள் வந்திருக்காளோ அதை குருவாயூரப்பன் பரிபூரணமாக நிறைவேற்றி தருவான். அதெல்லாம் இருக்கட்டும், குந்துமணியை உருட்டினா அதுக்காக பிரார்த்தனையை நிறைவேற்றுவாரான்னா, அந்த குந்துமணிக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்குது. நாம் ஏதோ நினச்சிட்டு இருக்கோம் இத்தினூண்டு குந்துமணின்னு. அது என்ன வரலாறுன்னா, குருவாயூரில் ஒரு வயசான 90 வயசு மூதாட்டி இருந்தார். அந்த மூதாட்டிக்கு க்யூவில் நின்னெல்லாம் குருவாயூரப்பனை சேவிக்க முடியாது, கஷ்டம். அவள் பாவம் 90 வயசுனா உடம்புல 1000 பிரச்சனை இருக்கும். அவள் என்ன பண்ணுவாளாம், ஒவ்வொரு நாளும் என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துன்னு வந்து குருவாயூரப்பனுடைய பிராகாரத்தில் வச்சுட்டு போயிடுவாளாம். இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்திங்கிற மாதிரி, ஒரு இலை கிடைச்சா இலை, பூ கிடைச்சா பூ, பழம் கிடைச்சா பழம், என்ன கிடைக்கிறதோ குருவாயூரப்பனுடைய பிராகாரத்தில் வச்சுட்டு குருவாயூரப்பா உனக்கு சமர்ப்பணம் கொடுத்துட்டேன்னு போயிடுவா. ஆனால் அவள் பக்தியோடு கொடுத்ததுனால ஒன்னொன்னையும் குருவாயூரப்பன் ஆசையோடு ஏற்றிருக்கிறான், ஆசையோடு அங்கீகரித்திருக்கிறான். இப்படி அவள் சமர்ப்பித்து கொண்டே வருகிறாள். ஒரு நாள் இந்த மூதாட்டிக்கு ஒன்றுமே கிடைக்கலையாம். குந்துமணி, ஒரே ஒரு குந்துமணி கிடச்சிது. குருவாயூரப்பா இன்னைக்கு உனக்கு வெறும் குந்துமணி தாண்டா, இந்தாடா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒத்த குந்துமணியை பிராகாரத்தில் வச்சுட்டு இவ போயிட்டாளாம். அதே நாள் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த ராஜா குருவாயூர் கோவிலுக்கு ஒரு யானையை டொனேட் பண்ணான். குருவாயூருக்கு யானை டொனேட் பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த ராஜா என்ன பண்ணுறான், ஒரு யானையை டொனேட் பண்ணான். அந்த யானை கோவிலுக்குள்ளே வந்தது என்ன பண்ணிடுத்து, பிராகாரத்தில் இந்த மூதாட்டி குந்துமணியை கீழே வச்சுட்டு போயிருந்தா. யானை குந்துமணியை மிதிச்சுடுத்து. உள்ளேந்து குருவாயூரப்பன் உத்தரவு, இந்த யானையை நான் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். ராஜா அசந்து போயிட்டான். என்ன தப்பு, என்னாச்சு? இல்லை, அந்த மூதாட்டி ஆசையோடு ஒரு குந்துமணியை சமர்ப்பிச்சா, அந்த குந்துமணியை யானை மிதிச்சுடுத்து, எனக்கு யானை வேண்டாம். ராஜா கேட்டான், இல்லையே குந்துமணி சின்னது, யானை தானே பெருசுன்னா. பகவான் சொன்னான், நான் பொருளின் எடையை பார்க்க மாட்டேன், பக்தியின் எடையைத்தான் பார்ப்பேன். நீ கொடுத்த இவ்வளோ பெரிய யானையை விட அந்த 90 வயசு பாட்டி கொடுத்த அந்த சின்ன குந்துமணி தான் எனக்கு பெருசு. அதை மிதித்த இந்த யானை எனக்கு வேண்டான்ட்டான் குருவாயூரப்பன். அதுக்கப்புறம் ராஜா மன்றாடி, பெருமாளே மன்னிச்சுக்கோ, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லு, அதை வேணாலும் நான் பண்ணிடுறேன், இந்த யானையை நீ ஏற்றுக்கணும்னு பிரார்த்திச்சான். உடனே குருவாயூரப்பன் சொன்னானா, அப்படின்னா ஒன்று பண்ணு, ஒரு உருளி கொண்டு வந்து அது முழுக்க குந்துமணியை நிரப்பி 9 முறை உன் கைகளால் அந்த குந்துமணிகளை உருட்டு. நீ குந்துமணி உன் கையால் சமர்ப்பிச்சா நான் இந்த யானையை ஏற்றுக்கிறேன்ட்டான். அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணாராம், ஒரு வெங்கல உருளி கொண்டு வந்து அதில் குந்துமணியை நிரப்பி தன் கையால், இதே போல் நாம் இப்போ பிரார்த்தனையை மனசில் நினச்சிட்டே அப்படியே அதை அழைக்கிறோம் பாருங்கள், அதுபோல் ராஜா, என் பெருமானே நான் சமர்ப்பித்த இந்த யானையை நீ ஏற்றுக்கணும்னு 9 முறை குந்துமணிகளை அப்படியே கைகளால் அலைந்தான். அதற்காக கருணை கொண்டு இறங்கிய குருவாயூரப்பன் போனா போகிறது யானையை கொடுன்னு ஏற்றுன்றானோ. அதுதான் அந்த குந்துமணி உருளி. அது உணர்த்தும் விஷயம் என்னென்னா, ஒன்னொன்றுக்குள்ளேயும் மெசேஜ் இருக்குது. அந்த ஆலமரம் நமக்கு என்ன உணர்த்துறதுன்னா, நீ இருந்த இடத்துலேருந்து வழிபாடு செய், எம்பெருமான் ஏற்றருள்வான். அந்த 2 கொம்பு முளைச்ச தேங்காய் என்ன உணர்த்துறதுன்னா, சாத்தியமில்லாத விஷயமா இருந்தாலும் மனம் தளர விடாதே, ஏன்னா பகவான் அருள் இருந்தால் அதை சாதித்து காட்டலாம். இப்போ இந்த குந்துமணி உருளி உணர்த்துவது என்ன விஷயம்னா, நீ கொடுக்கறது எவ்வளோ பெரிய பொருளுங்கிறது விஷயம் இல்லை, நீ எவ்வளவு பக்தியோடு கொடுக்கிறாய் என்பது தான் முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த குந்துமணி உருளிக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது. குருவாயூரில் வாழ்ந்த ஒரு சில சிறுவர்கள், ஒரு 4 சின்ன பசங்க, அவன் என்ன பண்ணிட்டான், இந்த குந்துமணி உருளியில் காசு போட்டு போவா பக்தர்கள். இங்கேயும் பார்த்தேன், காசெல்லாம் போட்டு தான் போயிருக்கா. இந்த பசங்க என்ன பண்ணான், 4 பேரும் அந்த குந்துமணியை அலப்பறாப்பில் அந்த காசெல்லாம் எடுத்துருவானோ. கையை விட்டு குந்துமணியை அலப்பிண்டே காசை எடுத்துடுறது. காசை எடுத்துட்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்ருவானுங்க. இப்படி பல நாள் நடந்திருக்கு. அந்த எதிர்த்தாப்பில் சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸ்லேருந்து சூப்பரிண்டென்ட் ஒரு நாள் கவனிச்சார், எதுக்கு இந்த 4 பசங்களும் வரான், டெய்லி குந்துமணி அலப்புறான், இவங்களை பார்த்தா பெரிய பக்தர்கள் மாதிரி தெரியலை, திருட்டு மொழி வேற முடிக்கிறான். ஒரு நாள் கையங்களவும் பிடிச்சி, டே ஏண்டா கோவிலில் இந்த குந்துமணி உருளியில் காசு போட்டு போயிருக்கா பக்தர்கள்லாம், அதெல்லாம் திருடுறீங்களா, ஏன்டா திருடினீங்கன்னு கேட்டார். ஐயோ பசிக்கு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்காக திருடிட்டோம்னா. அப்படியா, பசிக்கு தான் திருடி இருக்கான், சின்ன பசங்க தான், இருந்தாலும் தண்டிக்காமல் விடப்படாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, கோவிலை 10 பிரதட்சணம் சுற்றுங்கடா. யாராண்ணா? 4 பேர். சரி, 4 பேரும் கோவிலை 10 சுற்றி வாங்கன்னார். 4 பேர் சுற்ற ஆரம்பித்தான். ஒரு ரவுண்ட் ஆச்சு.
2வது ரவுண்டு வரும்போது பார்த்தா 5வது பையன் ஒருத்தன் பின்னாடியே போயிட்டு இருந்தான். சூப்பர் என்னன்னு பார்த்தாரு, நான் 4 பேரை தானே சுத்த சொன்னேன், 5வது ஒருத்தன் இங்கே வா நீ யாருன்னார். நான் தான் குருவாயூரப்பன் தான். இரு நீ எதுக்கு சுத்துற? இல்லை அந்த திருட்டில் எனக்கும் பங்கு இருக்குது. உனக்கும் பங்கு இருக்கா? இல்லை அந்த 4 பசங்க இருக்காங்களே, ஒவ்வொரு நாளும் குந்துமணி ஊர்லேருந்து காசு திருடுவான். காசு திருடிட்டு போய் வாழைப்பழம் வாங்குவான். எவ்வளோ வாழைப்பழம் வாங்குறானோ அதில் பாதியை குந்துமணி ஊருளிக்கு பக்கத்துலேயே குருவாயூரப்பா உனக்கு அர்ப்பணம்னு வச்சுட்டு மிச்சத்தை தான் அவன் சாப்பிடுவான். திருட்டில் எனக்கு பங்கு இருக்குன்னா தண்டனையிலையும் பங்கு இருக்கணும் இல்லையா? அவன் கொடுத்த பழத்தை நான் சாப்பிட்ருக்கேன், அப்போ தண்டனை கொடுத்தா நானும் வாங்கிக்கணும் இல்லையோ? நானும் சுத்துறேன்னு 4 பசங்க சுத்துறது பின்னாடி குருவாயூரப்பனும் சுற்றினானோ. அப்போது கண்கண்ட பிரத்யக்ஷ தெய்வமாக அடியார்களோடு உரையாடி உறவாடி விளையாடக்கூடிய தெய்வமாக அவன் காட்சி தரும் இடம் குருவாயூருங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் அப்படியே மனசில் நினச்சிட்டு குந்துமணி உருளி அப்படியே அலப்பிட்டு மேற்கொண்டு போனால் குருவாயூரின் ட்ரேட்மார்க் துலாபாரம். இதான் 4வது அங்கம். இப்போ யாத்திரையில் ஆலமரம் ஆச்சு, அடுத்து என்ன? கொம்பு முளைச்ச தேங்காய், அடுத்து குந்துமணி உருளி, இப்போ 4வதாக துலாபாரம். துலாபாரம்னா எடைக்கெடை காணிக்கை சமர்ப்பிப்பது. அதாவது ஒரு தராசு இருக்கும், எந்த பக்தர் காணிக்கை சமர்ப்பிக்க விரும்புகிறாரோ தராசின் ஒரு தட்டில் அவர் அமர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய சரிசமமான அந்த எடைக்கு என்ன காணிக்கை விரும்புகிறாரோ அது இன்னொரு தட்டில் சமர்ப்பிக்கணும். அது குருவாயூரில் அதுக்கு ஒரு ஐதிஹியம் வச்சுருக்கா. கேன்சர் குணமாகணும்னா தண்ணீர் துலாபாரம் சமர்ப்பிக்கணும். டயபெட்டிஸ் சுகர் போகணும்னா அதுக்கு சுகரே துலாபாரத்தில் சமர்ப்பிக்கணும். பித்ருதோஷம் போகணும்னா எள்ளு துலாபாரம். இப்படியெல்லாம் பல பிரார்த்தனைகள். இந்த துலாபாரம் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். இது உங்கள் கூகுள் ஆச்சாரியாரை கேட்டாலும் சொல்லுவார். எல்லாருக்கும் அவர் தானே ஆச்சாரியார். ஆனால் கூகுள் ஆச்சாரியார் நான் இப்போ இன்னும் நிறைய வந்துட்டான். மெட்டா ஆச்சாரியார், ஏஐ ஆச்சாரியார், அப்புறம் ஜெமினி கணேசன் ஆச்சாரியார்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி ஆச்சாரியன், இப்படியெல்லாம் இருக்கா. அதில் போட்டாலும் வரும். எதுக்குன்னா இது மீடியாவில் வந்தது இந்த செய்தி. 2011 திருச்சூரில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அந்த திருச்சூர் பிச்சைக்காரர் என்ன நினச்சாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் குருவாயூரப்பன்ட்ட வேண்டின்றாராம். குருவாயூரப்பா, நான் பிச்சைக்காரனா இப்படி திருச்சூரில் இருக்கேன், நீ எப்படியாவது திடீர்னு என்ன ஓவர் நைட் பணக்காரனா கோட்டீஸ்வரனா ஆக்கணும், உன் பொறுப்பு. நீ மட்டும் அப்படி எனக்கு கோட்டீஸ்வரன் ஆக்கினா உனக்கு என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? துலாபாரம் போனால் போகிறது. துலாபாரத்தில் எடைக்கெடை கொடுக்கணுமே. நாம் ஒரு 70 கிலோ இருக்கோம். 70 கிலோவுக்கு வெல்லம் கற்கண்டெல்லாம் காஸ்ட்லி. தண்ணீர் துலாபாரம் தரேன்னார். எடைக்கெடை தண்ணீர் தரேன்னு வேண்டின்றாராம். 2 நாளில் எங்கேயோ நடந்து போகும்போது கீழே ஒரு லாட்ரி டிக்கெட் கிடச்சிது. அதுவும் அவர் காசு கொடுத்து வாங்கலை, கீழே கிடச்ச லாட்ரி டிக்கெட். அதை எடுத்தா அந்த லாட்ரி சீட்டில் 1 கோடி பம்பர். உண்மையாகவே குருவாயூரப்பன் அவரை கோடீஸ்வரன் ஆக்கிட்டான். அப்படியே அவர் கண்ணீர் விட்டு அழுது, எப்பா நீ கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம்ப்பா, ஏதோ பேச்சு வாக்கில் என்ன கோடீஸ்வரனாக்கு, தண்ணீர் துலாபாரம் தரேன், என்ன உண்மையாகவே லாட்ரி டிக்கெட்டை கொடுத்து கோடீஸ்வரனாகவே ஆக்கிட்டியே. அதனால என்ன பண்ணார், துலாபாரம் கொடுத்துட வேண்டித்தான். அப்புறம் அவர் மனசில் தோணித்தான், தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ கருணையோட கேட்டதை கொடுத்துருக்கான், இவனுக்கு கற்கண்டாவது துலாபாரத்தில் சமர்ப்பிக்கலாம், தண்ணீர் வேண்டான்ட்டு கற்கண்டு எடைக்கெடை வாங்கிட்டு குருவாயூரில் போய் துலாபாரம் கொடுக்க இவர் ஒரு தராசு தட்டில் ஏறி உட்காந்துட்டார். இன்னொரு பக்கம் கற்கண்டு வைக்கிறா. 70 கிலோ வச்சா கற்கண்டு பத்தலை, இவர் வெயிட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 80 வச்சா அப்பவும் இவர் தான் கீழே இருக்கார். 90, 100. அப்புறம் தான் யோசிச்சா, என்ன இந்த மனுஷனை பார்த்தா இவ்வளோ வெயிட் இருக்கிற மாதிரி தெரியலையே, நமக்குன்னா வேறு பயம் வந்துடும், ஒருவேளை நமக்கு வெயிட் ஏறிண்டே இருக்கும், நாம் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்லாம் போயின்னு இருக்கோம் நமக்கு அப்படி. ஆனால் அவர் யோசிக்கிறார், 150 கிலோ கற்கண்டு வச்சாச்சு, வச்சாலும் இவர் வெயிட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. என்னன்னு புரியாமல் அப்புறம் உள்ள அர்ச்சனை பண்ணக்கூடிய நம்பூதிரி அழைத்து கேட்டா. நம்பூதிரி கேட்டாரா, நீங்கள் என்ன வேண்டின்றேன்னு கேட்டார். தண்ணீர் துலாபாரம். அப்புறம் எதுக்கு கற்கண்டு கொடுக்குறேள், நீங்கள் என்ன வேண்டின்றேளோ அதை கொடுத்தா தான் குருவாயூரப்பன் ஏற்றுப்பான்னார். இவர் சொன்னார், அப்படி இல்லை, தண்ணீர் கொடுத்தா அது அற்பமாக இருக்கும், கற்கண்டுனா கௌரவமாக. வேறு நீ கொடுக்குற பொருளால் தான் குருவாயூரப்பனுக்கு புதுசாக செல்வம் வரணுமா? நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ நான் துலாபாரம் கொடுத்து அதெல்லாம் தேவையில்லை, அவன் உலகத்தையே ஆண்டுன்னு இருக்கான், நாம் கொடுத்தெல்லாம் அவனுக்கு செல்வம் வரணும்னு தேவையில்லை. உன் பக்தியின் எடை ஒன்றை தவிர பொருளின் எடையை பகவான் பார்க்க மாட்டான், உன் பக்தியின் எடையைத்தான் பார்க்கிறான். நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அதை கொடுத்தால் பகவான் ஏற்றுப்பான்னார். அதுக்கப்புறம் கரெக்டாக 70 கிலோ தண்ணீர் துலாபாரம் கொடுத்தா சரியாயிடுதான். இப்படி கண்கண்ட தெய்வமாக துலாபார பிரார்த்தனைக்கும் அனுகிரகம் செய்பவன் குருவாயூரப்பன். அதனால் மானசீகமாக அந்த துலாபாரத்தையும் நோக்கி கைகூப்பி கொண்டு இப்போ அப்படியே அந்த சின்ன வாசல் இருக்கு பாருங்க, அந்த சின்ன வாசல் வழியாக இப்போது உள்ளே நுழைந்தால் இடதுபுறத்திலே ஒரு திண்ணை இருக்கிறது. அந்த திண்ணைக்குத்தான் பட்டத்ரி மண்டபம்னு பேர்.
அந்த திண்ணையாகிய பட்டத்ரி மண்டபத்தில் அமர்ந்தபடிதான் நாராயண பட்டத்ரி நாராயணீயம் என்ற அற்புதமான காவியம் 1036 ஸ்லோகங்கள் கொண்ட பாகவத புராணத்தின் சாரமாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் குருவாயூரப்பனை செகண்ட் பர்சனில் அட்ரஸ் பண்ணி, குருவாயூரப்பா அன்னைக்கு எப்படிரா நீ மதுரால அவதாரம் பண்ண, குருவாயூரப்பா ராமனா அவதாரம் பண்ணி எப்படிரா நீ ராவணனை சம்ஹாரம் பண்ண, குருவாயூரப்பா நரசிம்மனாக தூணை பிளந்து கொண்டு தோன்றினாயே, குருவாயூரப்பா வாமனனாக எப்படியெல்லாம் உலகத்தை அளந்தாய், குருவாயூரப்பா கண்ணெதிரில் கண்கண்ட தெய்வமாக காட்சி தருகிறாய. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவனோடு நேரே பேசக்கூடிய மாதிரி. நாராயணியை நாம படித்தாலும் குருவாயூரப்பனோட நம்ம ஒரு கான்வர்சேஷன், உரையாடுவது போன்ற அனுபவம். அந்த நாராயணியத்தை இயற்றிய இடம் சின்ன வாசல் வழியாக உள்ளே போகிறோம். இடதுபுறம் பட்டத்ரி மண்டபம்ங்கிற அருமையான அந்த திண்ணை. அங்கே பார்த்தா ஒரு பட்டயம் குருவாயூரப்பன் எழுதி கொடுத்துருக்கான், இது நாராயண பட்டத்ரிக்கு சொந்தமான இடம், இதுதான் நாராயணிய பட்டத்ரி மண்டபம் அப்படின்னு. அந்த மண்டபத்தை நோக்கி கை கூப்பும்போது நம்ம மனசில் அப்படியே இந்த காட்சி, நாராயணியம் எப்படி உருவானது என்ற காட்சி நம் மனத்தில் தோன்றுகிறது. கேரளாவில் மேல்பத்தூர்னு ஒரு ஊர், நம்ம திருநாவாயின்னு திவ்யதேசம் இருக்குது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் மேல்பத்தூர். அந்த மேல்பத்தூரில் நாராயண பட்டத்ரின்னு ஒரு பெரிய ஸ்காலர் வாழ்ந்து வந்தார். அவருடைய குருவுக்கு அச்சுத பிஷாரோடின்னு பேர். இந்த பட்டத்ரியின் குருவான அச்சுத பிஷாரோடிக்கு வாத்தரோகம்ங்கிற நோய் வந்து தான். அது என்ன வாத்தரோகம்? நம்ம பாஷையில் சொல்லணும்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி. கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு மூட்டும் அப்படியே கட்டு 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 கட்டுன்னு அப்படி ஒரு வலி. அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் அச்சுத பிஷாரோடி துடிக்கிறார். இதை சிஷ்யர் நாராயண பட்டத்ரி பார்த்தாராம். ஆச்சாரியன் நீங்கள் துடிப்பதை என்னால் பார்த்து கொள்ள முடியல, இவர்கிட்ட யோக சக்தி இருக்குது, யோக பலம் இருக்குது, அந்த யோக பலத்தால் உங்கள் வியாதியை நான் வாங்கிக் கொள்கிறேன்னு குருவான அச்சுத பிஷாரோடிக்கு வந்த அந்த வாத்த ரோகத்தை நாராயண பட்டத்ரி நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டார். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியிருக்கா. ஆச்சாரியனுக்கு வந்த நோயை தனக்குன்னு வாங்கிட்டுருவா, இவர் வாங்கிட்டார். இப்போ இவர் துடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அந்த நோய் என்னன்னு அவருக்கு புரிஞ்சுதான். இன்னும் சும்மாவா சொன்னால் தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் திருகுவலியும்னு. கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் விடாமல் அப்படி ஒரு வலி கடுக்கிறது. கழுத்தை திருப்ப முடியாது, இப்படியே தான் இருக்கணும். இந்த பக்கம் திருப்ப முடியாது, இந்த பக்கம் திருப்ப முடியாது, கழுத்து இப்படியே இருக்கும். கால் மடக்கின்னு உட்காந்தா மடக்கே உட்கார வேண்டியதான், காலை திரும்ப நீட்ட முடியாது, கையை இதுக்கு மேலே அசைக்க முடியாது. அப்படி ஒரு வலி, ஸ்டிஃப்னஸ். எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போனார், யாராலையும் அதை குணப்படுத்த முடியல. ஆனால் இதில் பாருங்க, இவருடைய யோக பலம் ஆச்சாரியன்ட்டேருந்து நோயை வாங்கிக்கிறதுக்கு உதவித்து, யோக பலத்தால் நோயை குணப்படுத்த முடியல. கடைசியாக என்ன பண்ணுறார், அந்த பட்டத்ரியோட வீட்டில் கோபாலன்னு ஒரு பணியாளர் வேலைக்காரர் வேலை செஞ்சு வந்தார். அந்த கோபாலன்கிறவர்கிட்ட தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தார் பட்டத்ரி. ஜாதகத்தை கொடுத்து, நீ இதை எடுத்துட்டு துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்னு ஒரு பெரியவர் இருக்கார், அவர் தான் மலையாளத்தில் ராமாயணம் எழுதினவர். அந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்ட்டப்போ என் ஜாதகத்தை காட்டி எனக்கு எப்படியாவது இந்த நோய் குணமாகுமான்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லு, அந்த மகான் தான் பார்த்து சொல்லணும்னு ஜாதகத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த கோபாலனும் பட்டத்ரி ஜாதகத்தை எடுத்துட்டார். துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்ட்ட போனார். அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுண்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார் அந்த எழுத்தச்சன். அதை கேட்டதும் இந்த கோபாலன் அலறி அடிச்சுன்னு ஐயோ அம்மா ஐயோன்னு சொல்லின்னு ஓடி வந்தாராம். பட்டத்ரிட்ட வரார், அப்படியே கதறிட்டு வரார். என்னாச்சுன்னு கேட்டார் பட்டத்ரி. ஐயோ அவர் ஒரு விஷயம் சொன்னார் சுவாமி. ஐயோ என்னப்பா சொன்னார்? நோய் குணமாகாதுன்னு சொல்லிட்டாரா? இல்லை நோய் குணமாகும்ட்டார். அப்புறம் என்ன? இல்லை ஆனாலும் ஒரு விஷயம் சொன்னார். ஐயோ அதை நான் எப்படி சொல்வது? சில பேர் சஸ்பென்ஸ் வச்சே நம்மளை காலி பண்ணிவிடுவா. எப்படி சொல்லுவது? என்ன சொன்னார் சொல்லுப்பா. இல்லை நோய் குணமாகும்னார். நல்ல விஷயம் தானே. இல்லை ஆனால் ஒரு பரிகாரம் பண்ண சொன்னார். சரி இது என்னன்னு சொல்லு. இல்லை அது கஷ்டமான பரிகாரம். அதான் வேடிக்கையாக சொல்லுவா. ஒருத்தர் ஒரு ஜோசியர்கிட்ட போனாராம், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னார். ஜோசியர் ஒரு பரிகாரம் சொன்னார், நான் கஷ்டமே பட்டுக்கிறேன்ட்டு இவர் வந்துட்டாராம். ஏன்னா நீங்கள் சொல்கிற பரிகாரம் நான் படுற கஷ்டத்தை விட கஷ்டமாக இருக்குது, இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு நான் கஷ்டமே பட்டு போயிடுவேன். அந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு பரிகாரம் சொல்லிட்டார். என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன்? என்னதான்ப்பா சொன்னார்னு கேட்டார் பட்டத்ரி. அந்த கோபாலன் சொன்னார், உங்கள் ஜாதகத்தை பார்த்தார் எழுத்தச்சன், உங்கள் நோய் குணமாகும். ஆனால் அந்த நோய் குணமாகணும்னா நாராயண பட்டத்ரி குருவாயூர் கோவிலுக்கு போய் குருவாயூரப்பன் முன்னாடி உட்காந்துட்டு நாக்கால மீனை தொட்டு பாடணுங்கிறார். எங்கேயாவது குருவாயூரப்பன் முன்னாடி போய் மீனை எடுத்து வச்சுட்டு அதை நாக்கால தொட்டு எச்ச பண்ணி மீனை வச்சுட்டு ஐயோ இது பண்ணாலே பெரிய பாபம் இல்லையா? இப்படி நாக்கால மீனை தொட்டு குருவாயூரப்பன் முன்னாடி பாடினா உங்கள் நோய் குணமாகுங்கிறார். ஐயோ இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னார். பட்டத்ரி சிரிச்சாராம். இந்த பாருப்பா, மகான்கள்லாம் சில விஷயம் சூக்ஷ்மமாக சொல்லுவா, அதை அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது. அது என்ன சாரம்னு புரிஞ்சுக்கணும். மீனை தொட்டு பாடுனா
மீன்லேருந்து தொடங்கி பகவானுடைய அவதாரங்களை பாடுன்னு அர்த்தம். பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கானோ இல்லையோ, மீனை தொட்டு பாடுன்னா மீன்லேருந்து ஆரம்பி. பாகவத புராணத்தில் பகவானுடைய எத்தனை அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் பாடு. பாகவத புராணத்தின் சாரத்தை பாடு. பாகவதம் எப்படி விசேஷமாக கிருஷ்ணாவதாரத்தை நன்றாக விரிவாக சொல்கிறதோ, குருவாயூரில் கிருஷ்ணனா பகவான் இருக்கான், அவன் சரித்திரத்தை விரிவாக பாடு. மீனை தொட்டு பாடுனா நாக்கில் மீனை வச்சுன்னு பாடுன்னு அர்த்தம் இல்லை. மீன்லேருந்து ஆரம்பித்து பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் பாடுன்னு அர்த்தம். புரிஞ்சு போச்சு. குருவாயூருக்கு போனால் நோய்கள் எல்லாம் விலகும். இன்றைக்கும் எந்த நோயாக இருந்தாலும் அவங்ககிட்ட போயாச்சுன்னா அந்த நோயை குணப்படுத்தி கொடுத்துருவான். அதனால் பட்டதிரி சொன்னார், இந்த நோய்க்கு ஒரே மருந்து குருவாயூரப்பன் அருள். என்னை அழைச்சின்னு போங்கன்னார். அவரால் பயணிக்க முடியாது. அதனால் ஒரு 10-15 பேர் பல்லக்கில் நாராயண பட்டதிரியை அமர்த்தி கொண்டு குருவாயூருக்கு அழைத்து வந்தார்கள். நாம் வந்த மாதிரி அதே ரூட்டில் வரார். அப்படியே குருவாயூருக்கு வருகிறார். பெரிய கருடன், ஆலமரம், அதுக்கப்புறம் கருங்கல், அப்படியே வந்தால் நாராயண சரஸ். நாராயண சரஸில் இவ அப்படியே அவரை பிடித்து நீராட செய்கிறார்கள். நீராடி ஆடையை மாற்றிவிட்டார், நெத்திக்கு திலகம் இட்டுட்டார். அதுக்கப்புறம் உள்ளே வருகிறார். துவஜஸ்தம்பம், தீபஸ்தம்பம் எல்லாத்தையும் தாண்டி கிழக்கு வாசல் வழியாக வருகிறார். குந்துமணி உருளி, துலாபாரம் எல்லாத்தையும் கடந்து சின்னல் வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சுட்டார். இடதுபுறம் பார்க்குறோம் அந்த திண்ணை. அந்த திண்ணையில கொண்டு வந்து நாராயண பட்டதிரியை இவர்கள் அமர்த்தி விடுகிறார்கள். இந்த திண்ணையில இப்போ உட்கார்ந்துருக்கார். இவருக்கு லெஃப்டில் குருவாயூரப்பன், கரெக்டா? இந்த திண்ணையில அமர்ந்திருக்கார். இப்படி அமர்ந்திருக்கார். ஏன் இப்படியே இருக்கார்? கழுத்து தான் திருப்ப முடியாது. இப்படியே அமர்ந்திருக்கார். இந்த பக்கம் குருவாயூரப்பன் ஓன்னு அழ ஆரம்பிச்சாராம் பட்டதிரி. உள்ளேந்து ஒரு குரல், ஏன் அழறேன்னு. குருவாயூரப்பன் பேசுகிறான், ஏன் அழறேன்னா. குருவாயூரப்பா, நான் ஒரு துர்பாகியசாலிடா. உன் சன்னதி முன்னாடி வந்து உட்காண்டிருக்கேன் பாருடா, கொஞ்சம் கழுத்தை திருப்பி உன்னை சேவிக்க முடியல. நான் இப்படி உட்காந்துருக்கேன், உனக்கு பர்பெண்டிகுலராக என்னால் பார்க்க முடியறதே ஒழிய கழுத்தை இப்படி திருப்பி உன்னை தரிசிக்க முடியலையேடா. நான் எவ்வளோ பெரிய துர்பாகியசாலி பார்த்தியா? எத்தனையோ பேர் குருவாயூர் போக முடியலையேன்னு வருத்தப்படுவா. எத்தனையோ பேர் க்யூவில் நின்னோம், தரிசனம் இன்னும் கிடைக்கலையேன்னு வேதனைப்படுவா. அதெல்லாம் வேற. இந்த கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டேன். இப்படி திரும்பினா குருவாயூரப்பன், ஆனால் திரும்ப முடியாமல் இருக்கேடா. என்னை போல ஒரு துர்பாகியசாலி இந்த பூமியில் உண்டான்னார். குருவாயூரப்பன் சொன்னான், உன் கழுத்து தானே திருப்ப முடியாது, என் கழுத்து நன்னா இருக்கே. குருவாயூரப்பன் இப்படி வலதுபுறம் திரும்பி தன்னுடைய கழுத்தை நீட்டி காட்டி, பட்டதிரி சௌக்கியமா, என் முகம் நன்னா தெரியறதான்னா. ஐயோ, உன் கருணையை என்னென்ன சொல்றது, என் கழுத்தை திருப்ப முடியாதுன்னதுக்காக உன் கழுத்தை திருப்பி காட்டுறியன்னார். குருவாயூரப்பன் சொன்னா, ஹரிசான்டல் மட்டும் இல்லை, வெர்டிக்கலாகவும் என் கழுத்து நன்னா மூவ் ஆகும். அதனால நீ ஒவ்வொரு ஸ்லோகமும் பாடு. நான் வெர்டிக்கலாக தலையாட்டி 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 அதை அங்கீகாரம் பண்ணுறேன். நீ ஒரு ஸ்லோகம் பாடு, நான் தலையாட்டுவேன். நீ ஒரு ஸ்லோகம் பாடு, நான் தலையாட்டுவேன். பட்டதிரி, உன்னுடைய ஸ்லோகங்களை, காவியத்தை கேட்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஹரிசான்டலாக தலையை திருப்பி உனக்கு தரிசனம் கொடுத்துட்டேன். வெர்டிக்கலாக தலையாட்டி கேட்க காத்திருக்கிறேன். பாட ஆரம்பி. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்னா குருவாயூரப்பன் என்னன்னு கேட்டார் பட்டதிரி. பொதுவாக ஒரு நூல், ஒரு காவியம், ஸ்தோத்திரம் பாட போகிறான்னா யாரையாவது வணங்கிட்டு ஆரம்பிக்கணும். நீ யாரை வணங்கிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்டான் குருவாயூரப்பன். பட்டதிரி கேட்டார், நீயே சொல்லேன், யாரை வணங்கிட்டு ஆரம்பிக்கலான்னார். குருவாயூரப்பன் சொன்னா, சில பேர் அவள் அப்பா அம்மாவை வணங்கிட்டு ஆரம்பிப்பா, சில பேர் ஆச்சாரியனை வணங்கிட்டு ஆரம்பிப்பா, சில பேர் போனா போகிறதுன்னு என்னை வணங்கிட்டும் ஆரம்பிப்பா. உனக்கு யாரை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறதா உத்தேசியம்னு சொல்லு. பட்டதிரி சொன்னார், என்னுடைய வியாதி வாதரோகத்துக்கு நமஸ்காரம்னார். என்னப்பா இது, இந்த உலகத்திலேயே வியாதிக்கு நமஸ்காரம்னு சொன்ன ஒரே நபர் பட்டதிரி தான். என் வியாதிக்கு நமஸ்காரம்னார். குருவாயூரப்பன் பார்த்தான், நான் கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன் இல்லையோ, போனா போகிறதுன்னு என்னையாவது வணங்குன்னு, நீ என்னோ நோய்க்கு போய் நமஸ்காரங்கிறியே. பட்டதிரி சொன்னாரா, இந்த நோய் மட்டும் ஏற்படலைன்னா நீயே என்னை நோக்கி கழுத்தை திருப்பி நீயே தலையாட்டி தலையாட்டி கேட்குறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருப்பியாடா. இந்த அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுக்கு என் கழுத்தை திருப்ப முடியாமல் இந்த நோய் வந்தது தானே காரணம். அதை விடு, இந்த நோய் ஏற்படலைன்னா உன் சன்னதியில் வந்து இத்தனை நாள் உட்காந்து ஒரு காவியம் பாடணுங்கிற எண்ணம் எனக்கு தோன்றி இருக்குமா? அவர் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர், வியாக்கரணத்தில் பெரிய வித்வான். ஆனால் இத்தனை நாள் நான் அதை பயன்படுத்தி உன்னை பற்றி ஒன்று காவியம் பாடலையே. இந்த நோயை நீ கொடுத்ததுனால தானே இந்த காவியம் பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதனால நிச்சயமாக இந்த நோய்க்கு முதல் நமஸ்காரம் பண்ணி நாராயணியம் பாடுகிறேன். சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவ திவ்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சகசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். லோகத்தில் உள்ள மக்கள்லாம் பாக்கியம் பண்ணியிருக்காடா. எந்த பரபிரம்மத்தை உபனிஷத்தெல்லாம் கூட சொல்ல முடியாமல் தேடின்னு இருக்கோ, கண் கண்ட தெய்வமாக இதோ குருவாயூரிலே குருவாயூரப்பனாக அந்த பரம்பொருள் காட்சி தருகிறான்னு ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம், 100 நாளைக்கு 1036, அதான் ரஃப்லி 1000.
அப்படி 100 நாளில் 100 தசகம், ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம், 100 நாளைக்கு 1000 ஸ்லோகம்னு இந்த நாராயணியம்ங்கிற காவியத்தை மத்ஸ்யம் தொட்டு, அதாவது பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் வர்ணித்து அதில் ரொம்ப விசேஷம் முன்னிலையிலேயே குருவாயூரப்பனை அட்ரஸ் பண்ணி, புராணங்களுக்கும் நாராயணியத்துக்கும் அதான் வித்தியாசம். இப்போ இதே சரித்திரம் பாகவதத்துலேயும் இருக்குது, அதே சரித்திரம் தான் நாராயணியத்தில். ஆனால் பாகவதம் எப்படி சொல்லணும்னா, கிருஷ்ணன் பூத்தனையின் விஷப்பாலை உறிஞ்சி எடுத்து வதம் பண்ணான். ஆனால் நாராயணியத்தில், குருவாயூரப்பா அந்த பூத்தனையின் விஷப்பாலை எவ்வளோ அழகா நீ உறிஞ்சி அவளை வதம் பண்ணியாடா. பாகவதத்தில் கிருஷ்ணன் வெண்ணெய் திருடினான். நாராயணியத்தில், குருவாயூரப்பா எப்படியெல்லாம் நீ ஆயர்பாடியில் போய் வெண்ணெய் திருடின, அப்படி முன்னிலையில் அட்ரஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகமும் இவர் பாடினவாரே குருவாயூரப்பன் சத்தியம் 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 தலையாட்டி 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 ரசித்து கேட்டான். அதுலேயும் அந்த நாள் அந்த 10 ஸ்லோகத்தில் பட்டத்ரி எந்த அவதாரம் பாட போகிறாரோ அந்த வடிவத்தில் குருவாயூரப்பன் காட்சி தருவானோ. இவர் நரசிம்ம அவதாரம் பாட தயாரானார், வந்து அமர்கிறார். குருவாயூரப்பன் நரசிம்மனா காட்சி தரான். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்ய கசிபோஹோ கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹா, அப்படியே நரசிம்மனாக காட்சி தருகிறான். ராமாவதாரம் பாடுகிறார். ராமனாக வந்தான். ஹனுமானுக்கு தான் கொடுத்த கணையாழியை பட்டத்ரிக்கு காமிச்சானா. இந்த கணையாழியை தான் நான் ஹனுமான்கிட்ட கொடுத்து அனுப்பினேன், இதைத்தான் ஹனுமான் சீதையிடம் காட்டினான், இந்தா நீ பார், பட்டத்ரிக்கு காட்டினான். கிருஷ்ணாவதாரம் வந்தது, ஒரு லீலையா வர்ணிக்க ஆரம்பிச்சார். காளிய நர்த்தனம் வந்தது. குருவாயூரப்பன் காளியன் மேல சாக்ஷாத் நாட்டியமே ஆடி காமிச்சான். அந்த நாட்டியத்துக்கு பாட்டாக இவர் பாடினார். அத்தவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயிதும் கிருத தீர் பகவன் திருதமாரி தீரக நீபதரும் விஷமாருத்த சோஷித பர்ணச்சயம் என்று பாடினார். இப்படி ஒரு அவதாரமாக பாடி 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 100வது நாள் வந்தது. 100வது தசகம் வந்தது. இன்னைக்கு குருவாயூரப்பன் எப்படி சேவை சாதிக்க போறானோன்னு அவர் அப்படியே அதே பல்லக்கில் சுமந்து வருகிறார்கள். நாராயண சரஸ்ல தீர்த்தமாடுறார், திருக்கோவிலுக்குள்ள வரார், பட்டதிரி மண்டபத்தில் அமர்ந்தார். இப்போ பார்த்தா குருவாயூரப்பன் விஸ்வரூபம் காட்டுறான் பட்டதிரிக்கு. விஸ்வரூபத்தை சேவிச்சவர் அப்படியே வியந்து மெய் சிலிர்த்து எழுந்து நின்று திரும்பி பார்த்து கையை மேலே தூக்கி, குருவாயூரப்பா எப்பேற்பட்ட தரிசனண்டா எனக்கு கொடுத்துருக்க. நாராயணியத்தின் நிறைவான 100வது தசகம் பாடுறார். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட தரகலா யாவலி லோபனீயம் பியூஷாப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோர வேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுக ரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி ஆனீதம் நாரதாத்யைஹி விலசது உபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச. யோ குருவாயூரப்பா, என் கண்ணெதிரே ஒரு ஒளியை பார்க்கிறேன். காயாம்பூ வண்ணத்திலே ஒரு ஒளி. அந்த ஒளிக்கு மத்தியிலே பார்த்தால் ஒரு உன்னி கிருஷ்ணன் குழந்தை வடிவம். 1.5 அடி உயரத்தில் அந்த குழந்தை நின்று இருக்கு. அந்த குழந்தை பார்த்தா குழந்தை பருவத்துக்கும் இளைஞன் பருவத்துக்கும் நடுப்பட்ட பருவத்திலே இருக்கிறது. அந்த குழந்தையை சுற்றி பார்த்தா நாரதர் என்ன, ரிஷிகள் என்ன, உபனிஷத்துகளே பெண்களாக வடிவம் கொண்ட அந்த வடிவங்கள் என்ன, எல்லாரும் சூழ்ந்திருந்து அந்த குழந்தையை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தையின் விஸ்வரூபம் அப்படியே திருமுடியிலேந்து திருவடி வரை என் கண்ணுக்கு தெரியறது. குருவாயூரப்பா, என்னுடைய நோயை போக்கி கொடுடா, இந்த வாத ரோகத்தை நீதாண்டா போக்கணும் அப்படின்னார். குருவாயூரப்பன் சொன்னான், பட்டத்ரி கையை தூக்கி நின்றுண்டு இப்படி ஜம்முன்னு என்னை சேவிச்சுண்டு இதுக்கப்புறமும் நோயை போக்கி கொடுன்னு கேட்டுன்னு இருக்கேன்னா. பார்த்தா அவர் திண்ணையில் அமர்ந்து இருக்கவில்லை, எழுந்து நின்று இப்படி தலையை திருப்பி கையை கூப்பி, குருவாயூரப்பன், ஆஹா என் நோய் போயிடுதே, என் நோய் நீங்கி விட்டதே. குருவாயூரப்பா, நீ கண்கண்ட தெய்வண்டா, பிரத்யக்ஷ தெய்வண்டா, எந்த மருத்துவனாலும் குணப்படுத்த முடியாத நோயை நீ குணப்படுத்தி கொடுத்துட்ட. ஒரு சந்தேகம் கேட்கட்டுமான்னார். கேளுன்னா, இதை முதல் நாளே பண்ணியிருக்கலாமே, எதுக்குடா 100 நாள்? ஏன்னா திரைப்படமாக அது 100 நாள் ஓடுறதுக்கு. ஏன்பா 100வது நாளில் குணப்படுத்தினியே? குருவாயூரப்பன் சொன்னானா, நான் முதல் நாள்லேயே குணப்படுத்தியிருந்தா எனக்கு இந்த காவியம் கிடச்சிருக்காதே. எனக்கு நாராயணியம்னு ஓவாயால் காவியம் வாங்கிக்கணும்னு ஆசை, அதனால 100 நாள் தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் குணப்படுத்தினேன். குருவாயூரப்பன் சொன்னான், நீ இயற்றிய இந்த காவியம் நாராயணீயம்னு அழைக்கப்படும். துவதா நாராயணீயம். இது 2 வகையில் நாராயணீயம். எப்படி? யாரை குறித்து பாடினதுன்னா, நாராயணனை குறித்து பாடியது நாராயணியம். பாடினவர் யாருன்னா நாராயண பட்டத்ரி. நாராயணன் பாடியது நாராயணியம், நாராயணனை பாடியது நாராயணியம். அதனால இது நாராயணியம்னு அழைக்கப்படும். பட்டத்ரி சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான் குருவாயூரப்பன். பட்டத்ரி சொன்னாரா, அதான் நோயெல்லாம் போக்கிட்டியடா. இல்லை, உனக்கு இன்னும் 2 வரம் தரணும்னு ஆசைப்படுறேன். என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னானா. பட்டத்ரி முதல் வரம் கேட்டாராம், இந்த நாராயணிய காவியத்தை எதிர்காலத்தில் யாரெல்லாம் பாடுறாளோ, யாரெல்லாம் செவிக்கிறாளோ, யாரெல்லாம் சொல்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ
அவா மடியிலையும் நீ போய் உட்காந்துட்டு இதே போல தலையாட்டி 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 அந்த நாராயணியத்தை கேட்டு மகிழ வேண்டும். இதுதான் நான் கேட்கக்கூடிய முதல் வரம். ரெண்டாவது வரம், யார் இந்த நாராயணியத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தை நீ தர வேண்டும். 3 விஷயம். ஆயுகு, நீண்ட ஆயுள் கொடுக்கணும். ஆனால் அது வெறும் நீண்ட ஆயுள் கொடுத்தா போகாது. ஒருத்தர் சொன்னால் அவர் 100 வயசு வாழ்ந்தார் சார், ஆனால் 60 வயசுலேருந்தே பெட் ரிடனாக தான் இருந்தார். அது பயனில்லை. அதனால தான் ஆரோக்கிய நல்ல ஹெல்த்தையும் கொடுக்கணும். லாங் லைஃப் அலாங் வித் குட் ஹெல்த். ஆயுர் ஆரோக்கிய. சரி, நல்ல ஹெல்த்தும் இருக்குது, லாங் லைஃப்பும் இருக்குது. ஆனால் வெல்த் இல்லை, சந்தோஷம் இல்லை, கஷ்டப்பட்டுட்டே இருந்தார். ஒரே கடன் தொல்லை, வீட்டில் போனால் பிரச்சனை. 120 வயசு வாழ்ந்தார், பிரச்சனையோடையே வாழ்ந்தார். இல்லை, சௌக்கியம், சௌக்கியமான வாழ்வு. அது பாருங்கள், 3ஓட காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். நீண்ட ஆயுளும் இருக்கணும், அந்த ஆயுளில் ஆரோக்கியமும் இருக்கணும், சௌக்கியமும் இருக்கணும். இக குருத்தாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். இதை படிக்கிறவா எல்லாருக்கும் ஆயுசையும் கொடு, ஆரோக்கியத்தையும் கொடு, சௌக்கியத்தையும் கொடு அப்படின்னு பிரார்த்திச்சார். இது இன்னொரு விஷயம் வேடிக்கையாக, குருவாயூர்னு சொன்னாலே நம்ம தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமி, அவர் உபன்யாசங்கள் நிறைய கேட்டு போயிடும், ஞாபகம் வரும். அவருக்கு அடியன்ட்ட ரொம்ப அபிமானம் உண்டு. அவர் வேடிக்கையாக சொல்லுவார், 3ஆவதாக ஒன்று சேர்த்து சொல்லும்பார். என்ன சுவாமின்னு கேட்டேன். இல்லை, பட்டத்திரி வரம் கேட்டுவிட்டார். நாராயணியத்தை பெண்கள் தான் எப்போதும் மெஜாரிட்டியாக படிக்கணும்னு வரம் வாங்கிட்டார். அதனால தான் எங்கே நாராயணியை பாராயணம் பண்ணாலும் லேடிஸ் தான் ஜென்ஸை விட அதிகமாக இருக்கா. அதுவும் ஒரு வரமாக வாங்கிட்டார் போல இருக்குது. அதனால் எப்போதுமே லேடி பாருங்கள், கிளாப்ஸ் வந்துருத்து பாரு. அதனால் அப்படி அதுவும் ஒரு வரமாக வாங்கியிருக்கார் போல இருக்கு. இப்படி நாராயணியம் பாடி பட்டதிரியினுடைய அந்த நோய் என்பது குணமானது. அந்த பட்டதிரி திண்ணையை நாமும் வணங்கிக் கொள்கிறோம். நம்முடைய நோய்களையும் அந்த குருவாயூரப்பன் போக்கி கொடுத்து நமக்கும் நல்ல நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், சௌக்கியமான வாழ்வு, எல்லாவித க்ஷேமங்களையும் அருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா யாத்திரையில் 5 அங்கங்கள் இத்தோடு பூர்த்தியாகின்றன. இப்போ 6வது அங்கம், முக்கியமான அங்கம். அந்த திண்ணையை கடந்து வந்தால் குருவாயூரப்பனுடைய ஸ்ரீகோவில், அந்த சன்னதியை கேரளாவில் ஸ்ரீகோவில்னு சொல்லுவா. சோபன மண்டபம். அந்த சோபன மண்டபம், இந்த பக்கம் 12 தீபங்கள், இந்த பக்கம் 12 தீபங்கள். ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தா காயாம்பு வண்ணத்திலே 1.5 அடி உயரத்திலே ஒரு அழகான குழந்தையாக குருவாயூரப்பன் நின்று கொண்டிருக்கிறான். நாம் இப்போ எங்கே வந்துட்டோம்? பட்டத்திரி மண்டபத்தையும் கடந்து அந்த ஸ்ரீகோவில் முன்னே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்ரீகோவிலில் எப்போதுமே அங்கே நேச்சுரல் லைட்ஸ் மட்டும்தான், ஆர்டிஃபிஷியல் லைட்லாம் போட மாட்டா. இந்த பக்கம் 12 தீபம், இந்த பக்கம் 12 தீபம். நம்பூதிரி அர்ச்சகர் ஆராதித்து கொண்டிருக்க 1.5 அடி உயரத்தில் வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, வலது கீழ் திருக்கரத்திலே தாமரை, இடது கீழ் திருக்கரத்தை சில சமயம் இப்படி வைத்துக்கொண்டு கட்டிஹஸ்தமாக, சில சமயம் அதில் கதையும் ஏந்தி கொண்டு தன் திருவுள்ளப்படி அலங்காரம் செய்து கொண்டு தலையிலே அழகான குட்டி கிரீடம், சுருண்டு இருண்டு இருக்கக்கூடிய அழகான கேசபாசங்கள், மகர குண்டலங்கள் திகழக்கூடிய காது, நெற்றி பார்த்தால் பிறைச்சந்திரன் வடிவில் இருக்க அதிலே ஒரு அழகான கஸ்தூரி திலகம், புருவங்கள் வில் போல் வளைந்திருக்க, தாமரை போல் அழகிய குளிர்ந்த நறுமணம் மிக்க நீண்ட திருக்கண்கள், செம்பருத்தி பூ போன்ற மூக்கு, கண்ணாடி போல ஒளி வீசக்கூடிய கன்னங்கள், அப்புறம் அதுக்கு கீழே வந்தா அவனுடைய கோவைப்பழம் போன்ற அந்த திருவாய், சங்கு போன்ற அந்த அழகான கழுத்து, அகன்ற திருமார்பு, அதிலே கௌஸ்துபமணி, அதுக்கப்புறம் அவனுடைய அற்புதமான சிறுத்த இடை, அதிலே தொப்புள், அதிலிருந்து தான் உந்தித்தாமரையில பிரம்மாவை படைச்சான். இடுப்பில் பார்த்தா ஆச்சரியமான ஒட்டியானம் அணிந்து கொண்டிருக்கிறான். அதற்கு மேல மஞ்சள் பட்டாடை அணிந்திருக்கிறான். அழகான உருண்ட அவனுடைய முழங்கால்கள், அதுக்கு கீழே பார்த்தா அவனுடைய திருவடிகள், அந்த திருவடியில் உள்ள 10 நகங்களும் 10 சந்திரன்கள் ஒன்றாக இணைந்திருப்பது போல ஒளி வீச, அதுக்கு கீழே ஆசன பத்மம்ங்கிற தாமரை, ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகள் போல அந்த 1.5 அடி உயரம் கொண்ட திருமேனியோடு குருவாயூரப்பன் இப்போ நமக்கு காட்சி தர அவனுடைய அழகில் ஈடுபட்டால் இப்போ அவனுடைய திருமேனியின் வரலாறே நம்ம மனக்கண்ணில் ஃப்ளாஷ் ஆகுது. ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த குருவாயூரப்பனுடைய திருமேனியை குருவாயூரப்பனே வடித்தான். எப்படின்னா, வைகுண்டத்தில் மகாலட்சுமி தாயார் நடந்து நடந்து அவள் திருவடி சுவடுகள் பட்டு பாதாள அஞ்சனக்கல்லுன்னு ஒரு கல் உருவாச்சான். மகாலட்சுமியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் பட்டுப்பட்டே பாதாள அஞ்சனக்கல்லுன்னு உருவாச்சு. அந்த கல்லை நாராயணன் பார்த்தான். இது ரொம்ப விசேஷமாக இருக்கே, பிராட்டியனுடைய திருவடி பட்டுப்பட்டு உருவான பாதாள அஞ்சனக்கல், இதில் நானே என்னுடைய வடிவத்தை வடிக்கிறேன்னு நாராயணன் என்ன பண்ணார், அந்த பாதாள அஞ்சனக்கல்லில் 1.5 அடி உயரத்தில் 4 கை சங்கு சக்கரத்தோடு, தலையில் அழகான கிரீடத்தோடு, அழகான திருவடிகளோடு, அழகான லட்சணமான கண்ணு, மூக்கு, திருவாய், காது எல்லாத்தோடையும் தன்னுடைய ஒரு விக்கிரகத்தை லக்ஷ்மியின் திருவடி சுவட்டால் உருவான பாதாள அஞ்சனக்கல்ல, அதனால தான் அந்த குருவாயூரப்பன் விக்கிரகம் போல வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்கிறா. அது வைகுண்டத்திலேருந்து பாதாள அஞ்சனக்கல்லில் நாராயணனே 1.5 அடி உயரத்துக்கு வடித்தானோ. வடித்து பார்த்தா பெருமாளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துதான். நானே இந்த
திருவாராதனம் பண்ணுறேன்னு சொல்லி தான் வடித்த தன்னுடைய விக்கிரகத்துக்கு தானே திருவாராதனமும் பண்ணானாம். கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட அந்த விக்கிரகத்தை கொடுத்துட்றான் நாராயணன். பிரம்மா, இனி நீ இதை வைத்து ஆராதித்து வா. பெருமாள்கிட்டேருந்து பிரம்மா வாங்கிட்டு அந்த பாத்தாள அஞ்சனக்கல் விக்கிரகத்தை பிரம்மா அதுக்கப்புறம் ஆராதித்து வந்தார். பாருங்க எவ்வளோ பெரியவாள்லாம் ஆராதிச்சிருக்கான்னு. அதுக்கப்புறம் பூமியில் பிருஷ்ணி சுத்தபஸ்னு ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். அந்த பிருஷ்ணி சுத்தபஸ் தம்பதியருக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் அவள் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணாலாம். இது பாகவதத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பாகவதம் கேட்டவா, இப்போ நான் ஒரு மாதிரி சொன்னால் அப்படி இருக்கேன்ட்டு அப்புறம் இறங்கினப்புறம் ஒரு டவுட் வந்துடும். இதை நாராயணியம் ப்ளஸ் நம்ம குருவாயூரின் வரலாறு அந்த கோணத்தில் மட்டும், குருவாயூர் புராணத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த கோணத்தில் சொல்கிறோம். அதனால் அந்த கோணத்திலே நீங்கள் அணுகும்படி ரொம்ப தாழ்மையோடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏன்னா முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறது தான் நல்லது, பின்னாடி போய் மாட்டிக்கக்கூடாது. இப்போ இந்த பிருஷ்ணி சுதபஸ் 2 பேரும் பிரம்மாவை குறித்து குழந்தை வரம் வேணும்னு சொல்லி தபஸ் பண்ணாலும். பிரம்மாவாளுக்கு ஆட்சி கொடுத்தார். என்ன வரம் வேணும்னு கேட்டார். குழந்தை வரம் வேணும்னா பிரம்மா சொன்னார், இதை நான் கொடுக்கறத விட நான் ஆராதிக்கிற பெருமாள் கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு இந்த 1.5 அடி உயரம் கொண்ட பெருமாள் திருமேனியை பிருஷ்ணி சுதபஸ் கையில் கொடுத்துட்டாராம் பிரம்மா. நீங்கள் ஆராதித்து வாருங்கள். இப்போ அந்த பெருமாள் திருமேனியை வாங்கிட்டு பிருஷ்ணியும் சுதபஸும் ரொம்ப நாள் ஆராதித்து வந்தா திடீர்னு ஒரு நாள் அந்த விக்கிரகத்திலேருந்து பெருமாள் பிரத்யட்சமாயிட்டாராம். அதே மாதிரி 4 கை சங்கு சக்கரம் 1.5 அடி உயரம் அப்படியே முன்னாடி வந்தான். சொல்லுங்க என்ன வரம் வேணும்னா அவள் அந்த பெருமாளை பார்த்தா 1.5 அடி உயரத்தில் குழந்தை போல இருக்காரே பெருமாள், நம்ம குழந்தை வரம் வேண்டி தானே இவனை ஆராதித்தோம், குழந்தை வேணும், ஒன்றை போலவே குழந்தை வேணும். எவ்வளோ அழகாக இருக்க. 3 தடவை கேட்டாலாம், ஒன்றை போலவே குழந்தை வேணும், ஒன்றை போலவே குழந்தை வேணும், ஒன்றை போலவே குழந்தை வேணும்னா. இந்த பெருமாள் பார்த்தா, என்ன போல குழந்தை வேணுமா, நான் ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயன், எனக்கு நிகரான வாளும் கிடையாது, என்னை மிஞ்சின வாளும் கிடையாது, இங்கே என்ன போல குழந்தை வேணும்னு கேட்குறேளே, என்னை போல இன்னொருத்தனை நான் எங்கம்மா போய் தேடுவேன், நானே உங்களுக்கு மகனாக பிறந்துடுறேன், என்னை போல இன்னொருத்தனை தேட முடியாது, நானே பிறந்தாதான் உண்டு. ஆனால் நீங்கள் 3 தடவை கேட்டுட்டேளேன்னா. அவள் சொன்னா, உன்னை சேவிச்சதும் ஒரு ஆர்வ கோளாறுல, ஆர்வ மிகுதியில் உன்னை போலவே குழந்தை வேணும், உன்னை போலவே குழந்தை வேணும், உன்னை போலவே குழந்தை வேணும் 3 தடவை. நீங்கள் விளையாட்டுக்கு கேட்டேளோ, ஆர்வத்தில் கேட்டேளோ, தெரிஞ்சு கேட்டேளோ, ஆசைப்பட்டு கேட்டேளோ, கேட்டுட்டேள். கேட்டால் அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. 3 முறை உங்களுக்கு மகனாக பிறப்பேன்னு வாக்களித்தான். அத்தோடு என்ன சொன்னால், 3 முறை மகனாக பிறக்கும் போதும் நீங்கள் ஆராதித்த இந்த விக்கிரகம் இருக்கே, இது உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். நீங்கள் அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த விக்கிரகம் தானாக உங்கள்கிட்ட வரும், அதுக்கு அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் தானாக வரும். நானும் மகனாக பிறப்பேன், நாம் 3 பேரும் சேர்ந்து இந்த பெருமாளை ஆராதிக்கலாம். ஏன்னா இவருக்கு அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணிட்டார், நம்ம 3 பேருமா சேர்ந்து ஆராதிக்கலான்னார். இப்போ பிருஷ்ணி சுத்தபஸுக்கு மகனாக பிருஷ்ணி கர்ப்பன்னு முதல் அவதாரம் எடுத்தான் எம்பெருமான். பிருஷ்ணி அம்மா, சுதபஸ் அப்பா, பிருஷ்ணி கர்ப்பன் அவ குழந்தையான பெருமாள் 3 பேரும் சேர்ந்து பாத்தாள அஞ்சனக்கல் திருமேனியில் உள்ள அந்த பெருமாளை நன்கு ஆராதித்தார்கள். அந்த அவதாரம் பூர்த்தியாச்சு. அடுத்த ஜென்மத்தில் இந்த பிருஷ்ணி என்பவள் தான் அதிதியாக பிறந்தாள். சுதபஸ் என்பவர் தான் கஷ்யபராக பிறந்தார். அதிதி கஷ்யபருக்கு மகனாக முன்பு பிருஷ்ணி கர்ப்பனா அவதரித்த அதே பெருமாள் வாமனமூர்த்தியா அவதாரம் பண்றார். இந்த அதிதி கஷ்யபரை தேடி பாத்தாள அஞ்சன விக்கிரகம் தானே வந்துருத்து. அதான் சொல்லியிருந்தாரே, நீங்கள் எங்கே போனாலும் இந்த விக்கிரகம் தானா உங்களை விடாது, பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வந்துருத்து. இப்போ அதிதி கஷ்யபர் வாமனர் 3 பேரும் சேர்ந்து அந்த பெருமாளை ஆராதிச்சா வாமனாவதாரம் அடுத்து இப்போ என்னாச்சுன்னா, பிருஷ்ணி அதிதி அவ தேவகியா பிறக்கிறார். சுதபஸ் கஷ்யபர் அவர் வசுதேவரா பிறக்கிறார். இந்த விக்கிரகம் தானா அவளை தேடி வந்துடுது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்துட்டார். இப்போ தேவகி வசுதேவருக்கு மகனாக பகவான் வருகிறான். முன்பு பிருஷ்ணி கர்ப்பனாக வந்தவன், வாமனனாக வந்தவன், இப்போ கிருஷ்ணனாக வருகிறான். இப்போ தேவகி வசுதேவர் கிருஷ்ணன் மீண்டும் இதே பெருமாளை ஆராதிக்கிறான். அதனால பிருஷ்ணி சுதபஸ் பிருஷ்ணி கர்ப்பன், அதிதி கஷ்யபர் வாமனன், தேவகி வசுதேவர் கிருஷ்ணன் எல்லாரும் ஆராதிச்சிருக்கா. இப்போ கிருஷ்ணன் 125 திருநக்ஷத்திரம் பூமியில் வாழ்ந்து அவதாரத்தை நிறைவு செய்யக்கூடிய தருணம் வந்துருத்து. துவாரகையை கடல் மூழ்கடிக்க போகிறது. இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணான், தன்னுடைய நண்பரான உத்தவரை அழைத்தான். உத்தவா, நான் என் அவதாரத்தை நிறைவு செய்ய போகிறேன், நான் வைகுண்டம் கிளம்ப போகிறேன், ஆனால் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன், இதை நீ நிறைவேற்றணும்னு. சொல்லு கிருஷ்ணான்னார் உத்தவர். நான் ஆராதித்த பெருமாள் ஒருத்தர் இருக்காருப்பா, 3 அவதாரத்தில் ஆராதிச்சிருக்கேன், பிருஷ்ணி கர்ப்பன், வாமனன், கிருஷ்ணன்னு. என்னோட பழமையான பெருமாள் கிருஷ்ணன். இப்போ 125 திருநக்ஷத்திரம் தான் அவதரிச்சிருக்கேன். அவர் ரொம்ப பழமையான பெருமாள். வைகுண்டத்தில் மகாலட்சுமியின் திருவடிச்சுவடுகளால் உருவான பாத்தாள அஞ்சனக்கல்ல நானே செய்த விக்கிரகம் அது. 3 அவதாரத்தில் நானே ஆராதித்த விக்கிரகம்.
அந்த விக்கிரகம் கடலில் முழுகக்கூடாது. உத்தவா உன் பொறுப்பு, அந்த பெருமாள் திருமேனியை காப்பாற்றி சரியான இடத்துல நீ தான் பிரதிஷ்டை பண்ணணும். உத்தவனுக்கு கட்டளையிட்டு விடுகிறான் கிருஷ்ணன். இட்டுட்டு அவன் புறப்பட்டான். இப்போ உத்தவர் என்ன பண்ணார், இந்த காரியத்தை நம்மளால் தனியாக பண்ண முடியாது, இதுக்கு யாராவது துணை வேண்டும். யாரை கூப்பிடலாம்? இவருடைய குரு யாருன்னா பிருகஸ்பதி. உத்தவர் பிருகஸ்பதியோட சிஷ்யர். அதனால குருவான பிருகஸ்பதியும் கூப்பிட்டுண்டார், கொஞ்சம் உதவிக்கு வாங்கோன்னு. வந்தா அதுக்குள்ள மொத்த துவாரகையும் கடலுக்குள்ள மூழ்கிடுத்து. சுச்சோ, துவாரகையே மூழ்கிடுத்தே. அப்போ பெருமாளும் கடலுக்குள்ளே போயிருப்பார். அந்த திருமேனியை தேட நோட்டி வா தேடி தேடி பார்க்குறா, இவாளால் கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறா, இந்த உத்தவரும் பிருகஸ்பதியான குருவும் வருண தேவன்கிட்ட வேண்டினாலும். ஏன்னா தண்ணீருக்கு அவர் தானே தலைவர். இந்த தண்ணீரில் கடலுக்குள்ளே எங்கேயோ பெருமாள் திருமேனி இருக்குது, வருண தேவா நீ தான் மீட்டு கொடுக்கணும்னா வருணன் வந்து அந்த திருமேனியை மீட்டு உத்தவர் கையில் கொடுத்தாராம். இப்போ உத்தவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் என்ன பத்ரிநாத்தில் போய் தபஸ் பண்ண சொல்லியிருக்கான். அதனால் பிருகஸ்பதியே உங்ககிட்ட இந்த திருமேனியை ஒப்படைக்கிறேன், நீங்கள் பார்த்து ஒரு நல்ல இடமா பிரதிஷ்டை பண்ணுங்க. காப்பாற்ற சொன்னான் கிருஷ்ணன், திருமேனியை காப்பாற்றிட்டேன். மேற்கொண்டு பிரதிஷ்டை பண்ண வேண்டியது ஆச்சாரியன் நீங்கள் பார்த்து பண்ணுங்கோ. நான் பத்ரிகாசிரமம் கிருஷ்ணனுடைய ஆணைப்படி போகிறேன்னு உத்தவர் புறப்பட்டு போயிடுறார். இப்போ வருணன் மூலம் மீட்ட அந்த பெருமாள் விக்கிரகத்தை பிருகஸ்பதியான குரு கையில் வச்சுட்டு இவரை எங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு அவர் இப்போ யோசிக்கிறார். இப்போ அவர் யாரையாவது உதவிக்கு அழைச்சிக்கணும். எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? வாயுவுக்கு. ஏன்னா காற்று போகாத இடமே கிடையாது. அதனால் வாயுவை கூப்பிட்டுண்டார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேடான்னார். என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டார் வாயு. இல்லை, இந்த பெருமாளை ஒரு நல்ல இடமா பார்த்து பிரதிஷ்டை பண்ணணும், போலான்ட்டார். இப்போ குரு வாயு, பிருகஸ்பதி வாயுதேவன், குரு வாயு ரெண்டு பேரும் அப்படியே மனக்கண்ணில் பாருங்க, பாரத தேசத்தினுடைய மேற்கு பகுதி வெஸ்ட் கோஸ்டில் துவாரகாலேருந்து கிளம்புறா. அப்படியே தெற்கு நோக்கி வெஸ்ட் கோஸ்ட்டில் அப்படியே கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கா. எங்கேயாவது இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ண சரியான இடம் கிடைக்குமா? அவள் மகாராஷ்டிராவில் ஒரு சில இடம் பார்க்குறா, கோவாவில் கூட சூப்பர் இடம்லாம் பார்த்தா இந்த பெருமாள் நான் இங்கெல்லாம் தங்க மாட்டேங்கிறார். அவர் வேற ஒரு பக்கம் படுத்துறார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கர்நாடகா பக்கமெல்லாம் வந்தா எனக்கு பிடிக்கல, இப்படியே சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேரளா பரசுராம க்ஷேத்திரம் பக்கம் வந்தா அந்த இடத்துல இந்த நாராயண சரஸ் கரையில் சிவபெருமானும் பார்வதியும் நின்றுட்டு ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் வாங்கோ 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 அப்படின்னு கூப்பிட்டாலாம். இவாளுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்காகத்தான் காத்துன்னு இருக்கோன்னா, புரியலையேன்னா. அப்போ சிவபெருமான் சொன்னாராம், நானும் பெருமாளும் ஆல்ரெடி செல்ஃபோனில் பேசிட்டோம், அவர் இங்கே தான் வருவேன்னு சொல்லியிருக்கார், அதனால தான் வேற எங்கேயும் ஒத்துக்க மாட்டார், இங்கே தான் நீங்கள் பெருமாளை எழுந்தருளை பண்ணணும். உடனே குருவும் வாயுவும் கேட்டா, இந்த இடம் உனக்கு சரியா? சிவனும் பார்வதியும் இங்கே உன்னை எழுந்தருளை பண்ணலான்னு சொல்கிறாளே. தலையாட்டிட்டார், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவை அழைத்தார்கள். தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா அங்கே அந்த பெருமாளுக்காக ஒரு திருக்கோவிலை ஏற்படுத்தி தந்தார். அந்த திருக்கோவிலில் குருவும் வாயுவும் சேர்ந்து சிவன் பார்வதி இருவரும் முன்னிலை வகிக்க அந்த பெருமாள் திருமேனியை அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டா. இப்போ தான் முதல் சிக்கல், இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கிறது? சிவபெருமான் சொன்னார், கிருஷ்ணபுரம்னு பேர் வச்சுருங்க, ஏன்னா கிருஷ்ணன் ஆராதித்த பெருமாள் வந்திருக்கார். குரு சொன்னார், இல்லை நாராயணபுரம்னு பேர் வைப்பேன், ஏன்னா நாராயணனே ஆராதிச்சிருக்காரு, கிருஷ்ணன் மட்டும் ஆராதிக்கலை. இன்னொருத்தர் சொன்னார் வாயு, அப்படின்னா பிருஷ்ணி கர்ப்பபுரம்னு கூட தான் வைக்கலாம். இவாளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தா. உடனே அந்த பெருமாள் கேட்டார், ஏன் சௌரியத்தை யாரும் கேட்க மாட்டேளா, ஏன் அபிப்பிராயத்தை கேட்க மாட்டேளா, இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் சொல்கிறேன்னு. அப்படியா, என்ன பேர் வைக்கலாம் நீ சொல்லுன்னு கேட்டா. அப்போ அந்த பெருமாள் சொன்னாராம், இப்போ கலியுகம் ஆரம்பிச்சுடுத்து, கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகமாகி இப்போ கலியுகம். இந்த கலியுகத்தில் ஒரு நாள் எனக்கு திருவாராதனை பண்ணுறதுக்கே அவன் மூக்கால அழுவா, ஒன்றும் பண்ணமாட்டா. ஆனால் இந்த கலியுகத்திலையும் இந்த குருவும் வாயுவும் என்னை எழுந்தருளை பண்ணிண்டு இவ்வளோ தூரம் நடந்து, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, அந்த இடம் பிடிச்சிருக்கா, அந்த இடம் பிடிச்சிருக்கா, எவ்வளோ பக்தியோடு கேட்டு கேட்டு என்னை அழிச்சுன்னு வந்தேள். உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக உங்கள் ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்து இந்த ஊருக்கு வைக்கிறேன். இது கிருஷ்ணபுரமும் இல்லை, நாராயணபுரமும் இல்லை, வாமனபுரமும் இல்லை, பிருஷ்ணி கர்ப்பபுரமும் இல்லை. ஒரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் வாயு, ரெண்டு பேரையும் சேரு குரு வாயு, உங்களோட ஊர் குருவாயூர்னு அவா பேரை வச்சுட்டார். சரிப்பா, உனக்கு என்ன திருநாமம்னு கேட்டா. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இத்தனை நாள் பாத்தாள அஞ்சனக்கல்ல பெருமாள் வடிச்சாரே, அவரும் பேர் வைக்கலை, கவனிச்சேடா? வேணா திரும்ப யூடியூப்பில் வரும்போது உபன்யாசம் மறுபடியும் போட்டு பாருங்க, பேர் வைக்கலை. அதுக்கப்புறம் பிரம்மா ஆராதிச்சார், அவரும் பேர் வைக்கலை. அதுக்கப்புறம் பிருஷ்ணி சுதபஸ் ஆராதிக்கும் போதும் திருநாமம் சுட்டலை. அதித்தி கஷ்யபரும் அந்த பெருமாளுக்கு திருநாமம் சுட்டலை. அதுக்கப்புறம் தேவகி வசுதேவரும் திருநாமம் சுட்டலை. உனக்கு என்ன பேருன்னு கேட்டா, பெருமாள் பார்த்தார்,
இதையே நானும் வச்சுக்கிறேன். குருவாயூர் அப்பன்னு உங்கள் 2 பேர் பேரையும் சேர்த்து நானும் வச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் 2 பேரும் தான் எனக்காக இவ்வளோ தூரம் பாடுபட்டு இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கேள். ஊருக்கும் உங்கள் பேர், எனக்கும் உங்கள் பேர். அதான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, பக்தர்கள் பேரை வைத்து கொண்ட பகவான் குருவாயூரப்பன். குரு வாயு பிரதிஷ்டை பண்ணேளா குருவாயூர். என்ன நீங்கள் தானே ஆராதிச்சேள், குருவாயூர் அப்பன் அப்படின்னு பக்தர்களுக்கு தலைவன் என்று தன்னுடைய திருநாமத்தை ஏற்படுத்தி கொண்டான். குருவுக்கும் வாயுவுக்கும் அவ ஆராதித்த ஊரில் அப்பனாக இருப்பவன் குருவாயூர் அப்பன். இதுவே என் திருநாமமாக இருக்கட்டும்னா வேடிக்கையாக சொல்லுவா. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையாம், பயங்கரமான சண்டை. சத்தம் கேட்டு எதிர்த்து வீட்டுக்காரரே வந்துட்டார். ஏங்க இந்த மாதிரி சண்டை போடுறீங்கன்னு கேட்டார். அப்போ கணவன் சொன்னாராம், இல்லை எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு பேர் வைக்கணும். நான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறேன், என் ஒய்ஃப் அவப்பா பேர் தான் வைக்கணுங்கிறா, அதனால தான் எங்களுக்குள்ள சண்டைன்னார். எதிர்த்து வீட்டுக்காரர் சொன்னாராம், இவ்வளோ தானே நான் சால்வ் பண்ணுறேன், உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார். சிவசாமி. அவங்க அப்பா பேர் என்ன? கிருஷ்ணசாமி. அவ்வளோதானே, சிவராமகிருஷ்ணன்னு பேர் வை, முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் போய் சண்டை போடுவாங்களான்னார். ஓகே ரைட், சிவராமகிருஷ்ணன்னு பேர் வச்சாச்சு. அப்புறம் தான் இவர் யோசிச்சார், வெயிட், எங்கள் அப்பா பேர் சிவசாமி, அவ அப்பா பேர் கிருஷ்ணசாமி, நீ சிவராமகிருஷ்ணன்னு பேர் வைக்க சொன்னியே, ராமன் எங்கேருந்து நடுவில் வந்தான்னு கேட்டார். எத்து வீட்டுக்காரர் சொன்னார், எங்கள் அப்பா பேர் ராமசாமின்ட்டு. அதை மாதிரி உனக்கு என்னப்பா திருநாமம்னு கேட்டா, என்ன குரு வாயூர் 2 பேரும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணா, உங்கள் 2 பேர் பேரையும் நான் வச்சுக்கிறேன்ப்பா, குருவாயூர் அப்பன். இவர்களால் ஆராதிக்கப்பட்டவன் அந்த இடத்துக்கு வந்தானா. சரி, ஒரு காரணம் சொல்லவே இல்லையே. இத்தனை இடத்த ரிஜெக்ட் பண்ண பகவான் அந்த ஊரை மட்டும் ஏன் ஓகே பண்ணார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி பாடுறார். குருவாயூரப்பனுக்காக மங்களஸ்தவம்னு 20 ஸ்லோகம், மணிமங்கலஸ்தவம்னு 20 ஸ்லோகம் எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளியது. அது வேணா பிரபத்தி.com அங்கே எங்கேயா கிடைக்கும். ஏன்னா நம்ம சொல்லிட்டா நெக்ஸ்ட் ஒன் சார் அதை அப்படியே டைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்கன்னு நமக்கு யாராவது ஒரு நம்மக்கிட்ட என்னமோ ரெடியாக ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி. சரி, அதனால் நாங்கள் சொல்கிறது குருவாயூரப்பன் 2020, இங்கே 20 ஸ்லோகம், அங்கே 20 ஸ்லோகம். மங்களஸ்தவம்னு 20, மணிமங்கலஸ்தவம்னு 20. அதில் காரணம் சொல்கிறார், ஹனுமதி பிரீத்திமுபாகத சன் துவதாபர ஸ்வாகிருதிமா ததானஹா குருவஞ்சனாத்ரௌ குருவாயுபுரியாம் இத்தியஸ்தி சர்வான் பரிபாலயன்னஹா. ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார்னா, பெருமாளுக்கு ஹனுமானை எப்படியாவது கௌரவிக்கணும்னு ஆசையம். ஹனுமானுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும். ராமாவதாரத்தில் எவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கார் ஹனுமான். அவருக்கு ஒரு பெரிய கைமாறு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அவளோட பேரண்ட்ஸை கௌரவிக்கணும். ஹனுமானுடைய பெற்றோரை கௌரவித்தால் அதுதான் ஹனுமானுக்கு பெரிய கௌரவம். ஹனுமானுடைய அம்மா யாரு? அஞ்சனா தேவி. அவளுடைய ஊர் எதுனா அஞ்சனாதிரி திருமலை. அதனால் திருமலையில் அஞ்சனாதிரியில் போய் ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளி ஹனுமானுடைய தாய் அஞ்சனாதேவியை கௌரவிச்சாராம். ஹனுமானுடைய தந்தை யாரு? வாயு. வாயுவோட ஊரான வாயூர், குரு வாயூரில் போய் எழுந்தருளி வாயுவையும் கௌரவித்தாராம். அங்கே திருமலை அஞ்சனாதிரியில் அஞ்சனாதேவியை கௌரவித்தார். குரு வாயூரில் வாயுவை கௌரவித்தார். ஹனுமானுடைய தாயையும் தந்தையையும் கௌரவித்து அதன் மூலம் ஹனுமானுக்கு நன்றி சொல்லிவிட்டான் பகவான். அதுக்காக இந்த க்ஷேத்திரம் இப்போ வந்து தான் வாயுவோட ஊர்னு இல்லையா, முன்னாடி காலத்தில் இருந்தே வாயுவுக்குன்னு அங்கே ஒரு சன்னிதானம், ஒரு சாநித்தியம்ங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் அது அஞ்சனாதேவியின் இடத்துல அங்கே இருந்துட்டோம். இது அவளுடைய கணவன் வாயுதேவன். அதாவது ஹனுமான் அவதாரம் பண்ணுவதற்கு அவர் தான் காரணம், தந்தை. அதனால் அவர் ஊரிலே நாம் இருப்போம்னு சொல்லி இந்த குருவாயூரை தேர்ந்தெடுத்து அங்கே எழுந்தருளினான். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, அந்த குருவாயூரப்பனுடைய கருவறை முன்பு மானசீகமாக நின்று கொண்டிருக்கிறோம். அதே 1.5 அடி உயரம் கொண்ட பாதாள அஞ்சனக்கல் விக்கிரகம். அப்படியே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, நமக்கெல்லாம் எவ்வளோ பாக்கியம்னு. அதான் பட்டதிரி ஹந்த பாக்கியம் ஜனானாம்னார். நாராயணனை ஆராதித்து, பிரம்மா ஆராதித்து, பிருஷ்ணி சுதபஸ் ஆராதித்து, அதிதி கஷ்யபர் ஆராதித்து, தேவகி வசுதேவர் ஆராதித்து, இவர்களோடு பிருஷ்ணி கர்ப்பனும் வாமனனும் கண்ணனும் ஆராதித்து, அதுக்கு மேலே உத்தவர், பிருகஸ்பதி, வாயு, இத்தனை பேர் ஆராதித்து, சிவனும் பார்வதியும் வரவேற்று இப்போ எழுந்தருளி இருக்கும் பெருமாள் அந்த கருவறையிலே காட்சி தர, இருபுறமும் சண்டன் பிரச்சண்டன் என்ற துவாரபாலகர்கள், படிக்கட்டுக்கு கீழே இந்திரன், மண்டபத்திலே கருடன், தென்கிழக்கே அக்னி, தெற்கே பார்த்தால் கணபதி, தட்சிணாமூர்த்தி, வீரபத்ரன், விக்னேஸ்வரன், சாஸ்தா, சப்தமாதர், மேற்கே பார்த்தா அனந்தசயனன் வருணன், வடமேற்கே வாயு, துர்கை, சுப்பிரமணியன், வடக்கே சோமன் வைஸ்ரவணன், வடகிழக்கே நிர்மால்யதாரி ஈசானன் பிரம்மா. இத்தனை பேர் சூழ்ந்திருந்து குருவாயூரப்பனை சேவித்து கொண்டிருக்க, நடுவிலே பார்த்தால் காயாம்பு வண்ணத்திலே அந்த ஒளி, அந்த ஒளிக்கு நடுவிலே ஒரு குழந்தை 1.5 அடி உயரத்தில் இருக்கு. அந்த குழந்தையோ குழந்தை பருவத்துக்கும் இளமை பருவத்துக்கும் நடுப்பட்ட அந்த வயதிலே இருக்கிறது.
தெரிகிறது. கருநீல வண்ணம், அந்த திருமேனியிலே ஒரு தேஜஸ் பொலிவு நன்றாக தெரிகிறது. மெல்லிய திருமேனி, தாமரை போல் அகன்று விரிந்த திருக்கண்கள், தலையிலே ஒரு குட்டி கிரீடம், காதிலே மகர குண்டலங்கள், திருவாயில புன் சிரிப்பு. நம்மளை பார்த்து சிரிச்சு, ஆஹா குருவாயூருக்கு வந்தேளா, என்னை செவிக்க வந்தேளான்னு அந்த குழந்தை நம்மளை பார்த்து கேட்கறது. 4 திருக்கரங்கள், சக்கரம், சங்கு, தாமரை அனைத்தையும் ஏந்தி கொண்டு விளங்குகிறான். இடுப்பிலே அழகான பட்டாடை அணிந்து கொண்டிருக்கிறான். அவன் திருவடிகள், நமக்கு தஞ்சமாக இருக்கக்கூடிய திருவடிகள், வாங்கோ சரணாகதி பண்ணுங்கோ நம்மை அழைக்கக்கூடிய திருவடிகள், அத்தோடு நமக்கு தரிசனம் தந்து வாருங்கள்னு குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ண நமக்கு அங்கேருந்து நகரத்துக்கு மனசே இல்லை. அதனால் காலை முதல் இரவு வரை குருவாயூரப்பனுக்கு என்னென்ன சேவையெல்லாம் இருக்கோ மானசீகமாக, அங்கே அவ்வளோ நேரம் நிற்க விட மாட்டா இல்லையா, அதனால் மானசீகமாக அப்படியே 3 மணிலேருந்து ஆரம்பிக்கிறோம். காலை 3 மணி நடை திறந்தால் குருவாயூரப்பனுடைய நிர்மால்ய சேவை, முந்தின நாள் சாத்திய மாலைகளோடு சேவை சாதிப்பான், விஸ்வரூப தரிசனம். அதுக்கப்புறம் விடியற்காலை நேரத்தில் செக்கு நல்லெண்ணெயினால் திருமஞ்சனம், அந்த திருமஞ்சன காட்சியை செவிச்சுக்கிறோம். பகல் நேரத்தில் கௌப்பீனம் மட்டும் அணிஞ்சுண்டு, கௌப்பீனம்னா தெரியும் இல்லையா, கோமணம், கௌப்பீனம் மட்டும் அணிந்து கொண்டு குட்டி கிருஷ்ணன், உன்னி கிருஷ்ணனாக காட்சி தருகிறான். அவனை தரிசித்துக் கொள்கிறோம். நண்பகல் வேளையில் இளைஞனாக மாறி இளைஞனாக காட்சி தரான், அவனை சேவிச்சுக்கிறோம். நெய் பாயசம், பால் பாயசம் அமுது செய்கிறான். அந்த பிரசாதத்தையும் வாங்கி நாமும் பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சி தருகிறான். சந்தனக்காப்பை சேவிச்சுக்கிறோம். கலவச்சாத்து சந்தனத்தையும் பிரசாதமாக பெற்றுக்கொள்கிறோம். மாலை தீபகாரத்தி நடைபெறுகிறது. பிரம்மாண்டமான தீபகாரத்தியில் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவலி லோபனீயம் பீயூஷாப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோர வேஷம் காருண்யாரம்பரம்யம் பரமசுக ரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி ஆவீத்தம் நாரதாத்யைஹி விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஷ்சன்னு அந்த ஹாரதியை செவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீவேலி பிரதட்சிணம்னு நடக்கும். ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் அப்படியே லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட நாம சங்கீர்த்தனமும் நாதஸ்வரமும் முழங்க கோவில் யானை, அந்த யானை மேலே நம்பூதிரி ஏறி அமர்ந்து கொண்டு மடியில் உற்சவர் குருவாயூரப்பனை எழுந்தருளை பண்ணிண்டு, குருவாயூரப்பன் மூலவரை உற்சவர் 3 பிரதட்சணம் வருவார். ஸ்ரீவேலிங்கிறது என்னென்னா, யானை மேலே நம்பூதிரி அமர்ந்து மடியில் உற்சவர் குருவாயூரப்பன் அவர் கோவிலை 3 சுற்றி வருவார். ஏன் அப்படி வச்சுருக்காருன்னா அதுக்கு சுவையாக காரணம் சொல்கிறா. 3 அவதாரத்தில் பெருமாள் அந்த பெருமாளை பூஜித்திருக்கிறார். அதனால் 3 முறை பெருமாள் அந்த பெருமாளை வலம் வருகிறார். பெருமாளால் பூஜிக்கப்பட்ட பெருமாள் என்பதை உணர்த்தும் விதமாக அற்புதமான ஸ்ரீவேலி. இந்த ஸ்ரீவேலி சொன்னாலே குருவாயூர் கேசவனை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. குருவாயூரப்பனை பற்றி சொல்கிறதெல்லாம் அப்புறம், குருவாயூர் கேசவன் யார்? அந்த குருவாயூர் கேசவன் கேட்குறீங்களா? யானை குருவாயூர் பக்கம் 1912 1912 அந்த யானை கேசவன்கிறது அவதரிச்சுது. அது 1922 யானைக்கு 10 வயசு இருக்கும்போது நீலாம்பூர் வலியராஜாங்கிற ராஜா கோவிலுக்கு அந்த கேசவன்கிற யானையை டொனேட் பண்ணார். அந்த யானை பெரிய கிருஷ்ண பக்தன். ஏகாதசின்னா அது சாப்பிடாது. நாம் கூட என்னைக்கு ஏகாதசின்னு மறந்துடுவோம். அதுக்கு கரெக்டாக தெரியுமா என்னைக்கு ஏகாதசின்னு? ஏகாதசி என்னைக்கு அது சாப்பிடாது. ஸ்ரீவேலியில் நான் தான் குருவாயூரப்பனை எழுந்தருளை பண்ணுவேன்னு ஆசையோடு வந்து எழுந்தருளை பண்ணோம். அவள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கா. இந்த ஸ்ரீவேலியில் எந்த யானை பெருமாளை எழுந்தருளை பண்ணணும்னா யானைக்கு ரேஸ் வைப்பா. அந்த யானை ரேஸில் எந்த யானை ஃபஸ்ட்டு வரதோ அது குருவாயூரப்பனை எழுந்தருளை பண்ணும். ஒரு தடவை என்ன எடுத்துன்னா, அந்த ரேஸில் கேசவன் செகண்ட் வந்துருத்து, வேறொரு யானை ஃபஸ்ட்டு வந்துருத்து. இது முடியாதுன்னு அடம் பிடிக்கிறது. நான் தான் எங்கள் குருவாயூரப்பனை எழுந்தருளை பண்ணுவேன், வேறு யாரும் பண்ணுறதுக்கு விடமாட்டேன்னு அடம் பிடிக்கிறது. என்னென்னமோ சொல்லி பார்த்தா இந்த யானை கேட்கல. இதை பக்கத்தில் ஒரு மைதானத்தில் சங்கிலியில் போட்டு கட்டி வச்சா ஸ்ரீவேலி சமயத்தில் சங்கிலி அறுத்துன்னு வந்துடுத்து. குருவாயூரப்பன் என் தோளில் தான் எழுந்துருளணும்னு என்ன பண்ணாலும் முடியலை. அப்போ குருவாயூரப்பனே வாய் திறந்து உத்தரவிட்டானா, கேசவன் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய ஸ்ரீவேலியில் என்னை கேசவன் தான் எழுந்தருளை பண்ணணும், வேற யானை எழுந்தருளை பண்ணக்கூடாது. தன் வாயால் பெருமாள் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ரீவேலி ஒவ்வொரு நாள் புறப்பாடும் அந்த யானை அவ்வளவு ஸ்ரத்தையாக தன்னுடைய முதுகிலே குருவாயூரப்பனை சுமந்து கொண்டு கோவிலை 3 முறை அந்த பிரதட்சணம் என்பது வந்து கொண்டே இருந்தது. அந்த யானைக்கு கஜராஜன்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டான் குருவாயூரப்பன். நீ தான் கஜராஜன். அங்கே கஜேந்திரன்னு ஒரு யானை பார்க்குறோம், பக்தன். கஜேந்திரன்னாலும் யானைகளின் தலைவன். இங்கே கஜராஜன், நீ யானைகளுக்கெல்லாம் ராஜான்னு அதுக்கு பட்டம் கொடுத்தான். பின்னாடி அந்த யானைக்கு ஒரு நிலையில் ரொம்ப தள்ளாமல் வந்துடுது, ரொம்ப வயசாகிடுது. தள்ளாமையிலும் கூட ஸ்ரீவேலியில் நான் தான் எழுந்தருளை பண்ணுவேன்னு பண்ணிண்டு கடைசி நாள் அதன் வாழ்க்கையில் அன்றைக்கும் தள்ளாடிண்டு வந்து குருவாயூரப்பனை தோளில் எழுந்தருளை பண்ணிட்டு ஸ்ரீவேலி வந்துட்டு அதுவே என்ன பண்ணித்தான் அமைதியாக கோவிலை விட்டு நகர்ந்து ஒரு மைதானத்துக்கு போயிடுத்து. அங்கே அப்படியே கீழே விழுந்தது கஜேந்திர மோட்சம் 2.0. அந்த கஜேந்திரனுக்கும் குருவாயூரப்பன் மோட்சம் கொடுத்துட்டான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த யானையோட பக்தியை கொண்டாடும் விதமாக
அந்த யானையினுடைய லைஃப் சைஸ் ஸ்டாச்சு ஒன்று குருவாயூரில் வச்சுருக்கா. கோவில்லையே அந்த கேசவன் யானையினுடைய ஒரு படம் இருக்குது. அதன் தந்தத்தையும் பராமரித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் ஸ்ரீவேலி புறப்பாடும் போது அந்த கஜேந்திரனை, யார் நம்ம கலியுக கஜேந்திரனான அந்த கேசவனை நினச்சிக்கிறோம். அந்த யானைக்கு இருக்கும் பக்தியில் ஒரு துளி எங்களுக்கும் தர வேண்டும்னு மனசார குருவாயூரப்பன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இரவு பிரம்மாண்டமான சேவை தருகிறான் குருவாயூரப்பன். அதுவும் அந்த விஸ்வரூபம் எப்படி பட்டதிரிக்கு 100வது தசகம் காட்டினானோ அதுபோல் ஒரு பிரம்மாண்டமான தரிசனம். அதையும் சேவித்து கொண்டு காலை முதல் இரவு வரை எல்லா விதமான தரிசனமும் ஆச்சுன்னா யாத்திரையினுடைய 6வது பகுதியும் நிறைவடைகிறது. சரியாக நேரமும் இன்னும் 10 நிமிஷம் நமக்கு இருக்குது. யாத்திரையினுடைய 7வது பகுதிக்கு நாம் இப்போது வருகிறோம். 7வது பகுதி என்னென்னா, இவர் இப்போ பிரதட்சணம் வரணும். ஸ்ரீகோவிலில் சேவிச்சாச்சு, அப்படியே சுற்றி பிரதட்சணம் வரும். அப்படி பிரதட்சணம் வரும்போது வடக்கு பிராகாரத்தில் பார்த்தா யானைப்பந்தல் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். அந்த யானைப்பந்தல் மண்டபத்தினுடைய மேற்கு கோடியில் பார்த்தேன்னா ஒரு துவாரம் இருக்கும். குருவாயூரில் கவனித்தா அந்த வடக்கு பிராகாரம் யானைப்பந்தல் மண்டபம் மேற்கு மூலை ஒரு துவாரம். ஏன் இந்த துவாரம் இருக்குன்னா அது பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. கேரளாவில் காலடியில் தோன்றியவர் தான் சங்கரர், ஆதிசங்கரர். அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய யோக மகிமையால் அப்படியே வானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தாராம். குருவாயூரை தாண்டி சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ குருவாயூரப்பனுக்கு ஸ்ரீவேலி புறப்பாடு நடந்தது. மேலே பறந்துன்றதவர் திடீர்னு யாரோ கீழே இருக்கிறாப்புல இழுந்தது. பொத்துன்னு கீழே வந்து விழுந்துட்டார். அந்த இடத்த ஓட்டையாக்கிட்டான் குருவாயூரப்பன். பொத்துன்னு வந்து விழுந்தார். விழுந்து பார்த்தா குருவாயூரப்பன் அப்படியே ஸ்ரீவேலியில் தரிசனம் தருகிறான். என்னப்பான்னு கேட்டார் சங்கரர். குருவாயூரப்பன் சொன்னானா, இல்லை நீ என்னை கண்டுக்காமல் போயிட்டு இருந்த, உன்னை கூப்பிட்டு தரிசனம் கொடுக்கலான்னு இப்படி கூப்பிட்டு கீழே விழ வச்சேன்னா, அப்போது நாம் எங்கேயாவது போகிற போக்கில் போயிட்டு இருந்தாலும் கூட அழைத்து வாழ்வித்து தரிசனம் தரக்கூடியவன் குருவாயூரப்பன். கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பான். இங்கே வாட், நான் ஒருத்தன் இருக்கேன், எங்கடா போகிற அப்படின்னு கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பான். அந்த சரித்திரத்தையும் நினைத்து கொள்கிறோம். அப்படியே அந்த பிராகாரத்தில் பார்த்தா பில்வமங்களர், பூந்தானம், குரூரம்மா, குச்சேலர் இவாளுக்கெல்லாம் சன்னதி இருக்குது. அந்த பக்தர்களை எல்லாரையும் நாமும் வணங்கிக் கொள்கிறோம். வணங்கி கொண்டு கலவச்சாத்து சந்தன பிரசாதம், நெய்ப்பாயசம், பால் பாயசம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அப்படியே குருவாயூரப்பா உன்னுடைய சேவை நன்னா ஆச்சுப்பா, உன்னுடைய அருள் எங்களுக்கு நன்னா கிடைச்சிது, நாங்களும் புறப்பட்டு வந்தோம், நாராயண சரஸில் நீராடினோம், ஆலமர பிரதட்சணம் நன்னா ஆச்சு, கோவிலுக்குள்ளே வரும்போதே கொம்பு தேங்காய்களை நோக்கி நன்றாக கைக்கூப்பி கொண்டோம், துவஜஸ்தம்பம் தீபஸ்தம்பம் அங்கே விழுந்து சேவிச்சுட்டோம், அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம், கிழக்கு வாசல் வழியாக வந்தோம், குந்துமணி உருளியை பார்த்தோம், அதை நன்றாக அலப்பினோம், துலாபாரத்தை சேவித்து கொண்டோம், அதுக்கப்புறம் அந்த சின்ன வாசல் வழியாக உள்ளே வந்தோம், பட்டத்திரி மண்டபம் அதையும் சேவிச்சுட்டு நாராயணியத்தையும் அனுபவித்தோம், உன் ஸ்ரீகோவிலுக்கு வந்தோம், உன் திருமேனியை சேவித்தோம், சுத்துக்கோவிலில் பல தேவதைகள்லாம் உன்னை சேவிப்பதை பார்த்தோம், அதுக்கப்புறம் பிரதட்சணம் வந்தோம், அந்த பிரதட்சணம் பண்ணக்கூடிய பிராகாரத்தில் கூட நீ செஞ்ச லீலைகள் தெரிஞ்சது, அதையும் அனுபவித்தோம், எல்லா பிரசாதமும் அனுகிரகமும் எல்லாம் பெற்றுக்கொண்டு திருப்தியாக இப்போது நாம் திரும்பிட்டோன்னு எங்கே வந்திருக்கோன்னு கண்ணை திறந்து பார்த்தா நாம் இப்போது இந்த மார்கபுரி குருவாயூரப்பன் சன்னதியில் உட்காண்டிருக்கோம். அந்த குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு இந்த குருவாயூரப்பன் சன்னதியிலே நாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம். நாம் இங்கே திரும்பி வந்தாலும் நம்ம மனசு எங்கே இருக்குன்னா இன்னும் குருவாயூரில் தான் இருக்கான். ஏன்னா எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமியோட ஒரு ஸ்லோகம், குருவாயூரப்பன் வலது கையில் ஒரு தாமரையை பிடிச்சுட்டு இருக்கார் இல்லையா, ஏன் அந்த தாமரையை வலது கையில் பிடிச்சுட்டு இருக்கார் அதை பற்றின ஸ்லோகம், நாலஸ்ய மூலம் சரணாங்குலிபியாம் பத்மம் பிரசூனம் கரபங்கஜேன கிருண்ணன் கிரகீதம் ஹிருதயாம்புஜம்னு மதியமாவே தயசீதி மன்யே. அந்த தாமரை ஒன்று குருவாயூரப்பன் கையில் வச்சுருக்கானே, அது என்ன தாமரை தெரியுமா? நம் உள்ள தாமரையாம். நம்ம மனசை பகவான்கிட்ட செலுத்தவே மாட்டேங்கிறோம். தப்பி தவறி கோவிலுக்குள்ளே வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் சேவிச்சோமா, ஓகேவா, ஃபோன் எடு, ஐபிஎல் ஸ்கோர் என்னப்பா அதை பாரு, மனசு அங்கே போய்டுறது. ஒரு 5 நிமிஷம் பகவானை சிந்திக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்தா மனசு வேற எங்கேயோ போகிறது. அந்த ஃபுல் ஃபோக்கஸ் இடைவிடாமல் பகவானை சிந்திக்கணும். அந்த ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகுது? காரணம் என்னென்னா, நம்ம மனசு உலகியல் விஷயங்கள்லேயே தோஞ்சு பழகி போயிடுது. எது பழகினதோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம மனசை நாம் பகவானை நோக்கி டியூன் பண்ணிக்கலாம், அவ்வளோ தூரம் பழக்கலை. அதனால அவன் பக்கம் போக மாட்டேங்கிறது, அதில் உள்ள பெருமை என்னன்னு புரிய மாட்டேங்கிறது. ஆனால் குருவாயூரப்பன் இருக்கானே, அவன் வித்தியாசமாக ஒரு ஏற்பாடு பண்ணிட்டானோ. என்னென்னாப்பா, நீ உன் மனசை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நீ கொடுக்க வேண்டாம், நானே வலியை பிடிச்சிக்கிறேன்னு அந்த தாமரையை வச்சுட்டு இருக்கான் பாருங்க. அந்த தாமரை தான் நம்ம மனசான். யாரெல்லாம் அவனை தரிசனம் பண்ணுறேன்ட்டு வெர்ச்சுவலாவோ டைரக்டாவோ குருவாயூருக்கு போனோமோ, நம்ம உள்ள தாமரையை அப்படியே பிடிச்சி வச்சிடறான். ஆனால் நாம் எவ்வளோ கெட்டிக்காரனா, நீ பிடிச்சா விட்டுருவோமா, எங்களுக்கு அடுத்து டிவி பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், எத்தனையோ இருக்குன்னு இழுக்க பார்க்குறோமா. அவன் என்ன பண்ணிட்டான், நன்னா கவனிங்க குருவாயூரப்பனை, அந்த தாமரையின் தண்டை வலது திருவடியில் கட்டை விரல் அடுத்த விரலுக்கு நடுவில் கிடுக்கி பிடிச்சிருவான்.
ஏன்னா நம்ம மனசை இழுத்துட்டு போனாலும் மனசின் தண்டை நான் பிடிச்சி இழுத்துடுறேன். உன்னுடைய எண்ணங்களின் ஆணிவேரான அடிவேரையே மொத்தமாக இழுக்கிறேன். என்னை விட்டுட்டு நீ எங்கும் போகக்கூடாதுங்கிறான். இந்த வெர்ச்சுவல் தர்ஷன் நாம் போயிட்டு வந்ததுக்கு ஒரே பிரயோஜனம் என்னென்னா, மனசு அவங்கிட்ட இனிமேல் தானாக லயிக்கும். அதை பற்றி நாம் எஃபர்ட் எடுக்க வேண்டாம். ஒன்ஸ் அவன்கிட்ட போயிட்டு வந்துட்டோம் இல்லையோ, அந்த மனசை அவன் இழுத்து பிடிச்சி இனி நாம் என்ன செஞ்சாலும் மனசில் எப்போதும் பகவானுடைய சிந்தனை இருக்கும்படி அந்த குருவாயூரப்பனே பார்த்துப்பான், அவனே அனுகிரகம் பண்ணிடுவான். நாம் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம், எங்கேயோ உட்காந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கலாம், தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கலாம், என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மனசில் குருவாயூரப்பனை பற்றிய சிந்தனைங்கிறது ஓடிண்டே இருக்கும். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்னா, நம்ம உள்ளம்ங்கிற தாமரையை கேப்சர் பண்ணி அப்படியே தன்னுடைய திருவடி கீழே அதன் தண்டையும் இடுக்கி பிடிச்சி இனி நீ எங்கேயும் போக முடியாது, விடமாட்டேன்னு பண்ணிட்டான். அத்தோடையும் இல்லாமல் உங்கள் உள்ளத்தில் மட்டும் இல்லை, இல்லத்தின் அருகிலும் வருவேன்னு காட்டத்தான் இங்கே மார்கபுரியில், நியூ ஜெர்சியில் அற்புதமாக குருவாயூரப்பன் என்று இங்கும் வந்து தரிசனம் தருகிறான். அதுலேயும் பொருத்தம் பாருங்கோ, அங்கே எப்படி வாசலில் பெரிய கருடன் வரவேற்பார்னு சொன்னோமோ, அதே போல் இங்கேயும் பெரிய கருடன் நம்மை வரவேற்கிறார். அப்படியே தொடர்ந்து உள்ளே வந்தால் அந்த தங்க துவஜஸ்தம்பம் போலவே இங்கும் துவஜஸ்தம்பம் சேவிச்சுட்டு நேராக குருவாயூரப்பன் கிட்ட நாம் வந்தோம்னா, அந்த குருவாயூரில் எப்படி குருவாயூரப்பன் இருப்பானோ அதே போல காட்சி தருகிறான். அங்கே குந்துமணி உருளினா இங்கும் குந்துமணி உருளி, அது போல அத்தனை வைபவங்களும் இருக்கும்படியாக நம்ம தேடி வரான். இதுவும் ஒரு பிரத்யக்ஷ சான்று. அதான் ஒரு உதாரணம் சொன்னமே, நாம் எங்கேயாவது போனாலும் கூப்பிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவான், மனசு எங்கேயாவது போனாலும் இழுத்து பிடிச்சி தங்கிட்ட நிலை நிறுத்தி விடுவான். அதற்கு சான்றாகத்தான் நியூ ஜெர்சியிலும் வந்து குருவாயூரப்பனாக கோவில் கொண்டு நம்ம ஒரு வெர்ச்சுவல் தர்ஷன் போயிட்டு வர வச்சு இப்படிப்பட்ட அனுகிரகத்தை பண்ணினான். இந்த குருவாயூரப்பனை சேவிச்சா என்ன பலன்னா, அதுவும் எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி பாடுகிறார். பாபஜால தாபஜால சாபஜால பீடிதः ஜீவராசிரத்ர நாம ஜீவனம் யதிச்சதி ஜீவவாயு பத்தனேந்திர பாதசேவனம் வினா தஸ்ய கானுபூதலேத்ர வித்யதே கதிப்பரா. 3 ஜாலத்தை போக்குவானோ, தாபஜால பாபஜால சாபஜால. நமக்கு 3 கஷ்டம். அது என்ன 3 கஷ்டம்? இன்னும் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசினா 4வது கஷ்டம். அதை விட்டுருங்க, அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. 3 கஷ்டம். முதல் கஷ்டம் தாபஜால. தாபத்திரயம்னு இந்த உலகத்தில் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு 3 விதமான கஷ்டங்கள் வாட்டும். ஒன்று உடல் ரீதியான கஷ்டங்கள், வியாதி வக்க, அது வந்து படுத்துறது, அதுக்கு ஆத்தியாத்மிகம்னு பேர், ரிலேட்டட் டு பாடி. 2 ஆதி பௌத்திகம்னு புழு பூச்சி மற்ற பிராணிகளால் வரக்கூடிய கஷ்டம். 3 ஆதி தெய்வீகம்னு சொல்லி நேச்சுரல் ஃபோர்ஸஸ், இயற்கை சீற்றங்கள், இதனால் வரக்கூடிய கஷ்டம். 3 நம்மளை போட்டு வாட்டின்னு இருக்கு. இது போராதுன்னு பாப்பஜால, நாம் நிறைய பாப்பம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த பூமியில் பை டிஃபால்ட் பாப்பமே பண்ணாத ஒருத்தர் வாழ்ந்தாலும் இந்த தாபத்திரயம்ங்கிறது எல்லாருக்கும் காமன், அது யூனிவர்சல், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக தான் இதை விட்டுட்டு வைகுண்டம் போகணுங்கிறது, அது காமன். அது இல்லாமல் பாப்பஜால, இது ஏற்கனவே இருக்கிறது போகாது, நாம் நிறையா பாப்பம் பண்ணி அந்த பாப்பத்துக்கான பலனை அனுபவிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் வேறு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா, காமனாக எல்லாருக்கும் எர்த்குவேக், சுனாமி, நேச்சுரல் கெலாமிட்டி, அது எல்லாரையும் அடிக்கும். அது இல்லாமல் நாம் பண்ண பாப்பம்ங்கிறது ஸ்பெஷலாக நமக்குன்னு இந்த ரூம் போட்டு யோசிக்கிறதுங்கிற மாதிரி ஸ்பெஷலாக ரூம் போட்டு நம்ம பாப்பங்கள் நம்மளை அடிக்கும். இதெல்லாம் போராதுன்னு சாப்பஜால, யாரையா திட்டி அவாவாயால் திரும்ப நம்ம சாப்பம் வாங்கிண்டு, இதெல்லாம் வேற இத்தனை பண்ணி வச்சுருக்கோம். 1 நேச்சுரலாகவே உலகத்தில் இருக்க தாபத்திரயம், 2 நாம் பண்ண பாப்பம், 3 நாம் வாங்கிட்ட சாப்பம். தாபம், பாப்பம், சாப்பம், இந்த 3னால எல்லா ஜீவர்களும் கஷ்டப்படுறா. இதை காப்பாற்றணும்னா இதுலேருந்து நம்மெல்லாம் கிட்டத்தட்ட ஐசியூ பேஷண்ட் மாதிரி கஷ்டப்படுறோமா. ஐசியூ பேஷண்ட்டுக்கு யார் உயிர் கொடுப்பா? ஆக்சிஜன். ஆக்சிஜன் தானே முக்கியமாக வேணும். இந்த குருவாயூருங்கிறோமே, குருவாயுனா ஆக்சிஜன் அர்த்தம். புதுசாக சொல்கிறியே, வாயுன்னா என்ன? வாயுனா காற்று, கேஸ்ன்னு அர்த்தம். குருனா சிறந்த உயர்ந்தன்னு அர்த்தம். குரு வாயுனா கேஸ்லேயே சிறந்த கேஸ் எதுனா ஆக்சிஜன். ஏன்னா அதுதான் நமக்கு மூச்சு காற்றாக இருக்குது. அதனால் நாமெல்லாம் தாப்பஜாலம், பாப்பஜாலம், சாப்பஜாலத்தால் பாதிக்கப்பட்டு சம்சாரங்கிற ஐசியூவில் பேஷண்ட்டாக இருக்கோம். குருவாயூரப்பன் வந்து குருவாயுவாகிய ஆக்சிஜன்கிற தன் அனுகிரகத்தை கொடுத்து நம்ம எல்லாரையும் ரட்சித்து தாப்பஜாலத்திலேருந்தும் பாப்பஜாலத்திலேருந்தும் சாப்பஜாலத்திலேருந்து காப்பாற்றி அவன் திருவடி வாரத்திலே வைகுண்டத்திலே சேர்த்து நித்தியானுபவம், நித்திய கைங்கரியத்தை நமக்கு அருள்கிறான். அதற்காக வந்தவன் தான். அவனை சேவிக்கிறவாளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், சௌக்கியமான வாழ்வு கிடைக்கும். அத்தோடு உலகில் உள்ள தாப்பஜாலம், பாப்பஜாலம், சாப்பஜாலம் எல்லாம் நீங்கி
இடையறாது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திவ்ய தம்பதிக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியமும் கிடைக்கும். இந்த வெர்ச்சுவல் யாத்திரை போயிட்டு வந்த நம்ம அத்தனை பேருக்கும் அவன் அந்த அனுகிரகத்தை செய்தருள வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்காக மீண்டும் சன்னதியை சேர்ந்தவாளுக்கும் இன்றைக்கி வீக் டேயாக இருந்தாலும் நல்ல பெருந்திரளாக வந்து நீங்கள் எல்லாரும் பங்கேற்றீர்கள். உங்களுக்கும் மேற்கொண்டு இது மொத்த டூரை ஏற்பாடு செய்து கொடுத்த ராமானுஜா மிஷன், ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷன், அதை சார்ந்த பெரியோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தாபஜால பாபஜால சாபஜால பீடிதா ஜீவராசி ரத்ரநாம ஜீவனம் யதீச்சதி ஜீவவாயு பத்தனேந்திர பாதசேவனம் வினா தஸ்ய கானுபூதலேத்ர வித்யதே கதிப்பரா.